Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா types of valves. So இந்த வீடியோல valveனா என்ன அப்படிங்கறத பத்தியும் valveல இருக்கக்கூடிய types எத்தனை types of valve இருக்கு அப்படிங்கறத பத்தியும் valveனுடைய uses and applications பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வால்வ் பத்தியும் வால்வ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் பத்தியும் வால்வ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பேசிக் பிரின்சிபல் பத்தியும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் பத்தி பார்க்கலாம். வால்வ்னா என்னன்றதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளூயிட்னா என்ன, ஃப்ளோனா என்னன்றதை பத்தி பார்க்கலாம். ஃப்ளூயிட் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா எனி சப்ஸ்டன்ஸ் தட் கேன் ஃப்ளோ, அதாவது ஃப்ளோ ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸுமே ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எது அடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லிக்யூட் அண்ட் கேசஸ். ஸோ லிக்யூட் அண்ட் கேசஸ் எல்லாமே ஃப்ளோ ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்கிறதால இதை ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃப்ளூயிடை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் பைப்பிங் சிஸ்டம். ஸோ பைப்பிங்கை யூஸ் பண்ணி தான் இந்த லிக்விடோ இல்லை கேஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the movement of a fluid, அதாவது நம்ம fluid பார்த்தோம்ல, fluid அப்படிங்கிறது liquid or gases. flow அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த liquid gases இது அந்த ஒரு பைப் வழியா பர்டிகுலர் பைப் வழியா எவ்வளோ ரேட் அது flow ஆகுது அப்படின்றது தான் flow. ஸோ இது பார்த்தோம்னாக்கா the movement of a fluid through a pipe or conduit, it's the rate at which the fluid passes through a specific cross section of a pipe, typically measured in. இது பார்த்தோம்னாக்கா ஒரு பைப்பிங் சிஸ்டம் மூலமா அதோடைய கிராஸ் செக்ஷன் வழியா அந்த ஃப்ளூயிட் எந்த ரேட்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்றது தான் ஃப்ளோ. ஸோ இது எதை வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னாக்கா வால்யூம் பெர் யூனிட் டைம், அதாவது பர் செகண்டுக்கு எவ்வளோ மீட்டர் கியூப் அது ஃப்ளோ ஆகுது அப்படின்றதையும் வச்சியும், இன்னொன்று பார்த்தோம்னாக்கா மாஸ் பெர் யூனிட் டைம், பர் செகண்டுக்கு எவ்வளோ மாஸ் எவ்வளோ கேஜி அது வழியா ஒரு கிராஸ் செக்ஷன் வழியா அது ஃப்ளோ ஆகுது அப்படின்றத வச்சுதான் அதனுடைய ஃப்ளோ ரேட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃப்ளூயிட் அப்படின்றது the any substance that can flow அப்படின்றது the movement of a fluid through a pipe. So valves அதனோட explanation பார்த்தோம்னாக்கா a valve is a mechanical device that controls the flow and pressure of a fluid. fluid அப்படின்னு பார்த்தோம்னா liquids, gas or slurries இது எல்லாமே fluidல வந்துரும். ஸோ இந்த வால்வ் ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ், அது இந்த ஃப்ளூயிடினுடைய ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னாக்கா பை ஓப்பனிங், க்ளோசிங் ஆர் பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்டிவ் passageways. ஸோ அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த வால்வ்ஸு. Valves are crucial for regulating, directing and or isolating flow within the system. வால்வை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அதை கைட் பண்ணுறதுக்கும் அதை தனிமைப்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் இந்த வால்வ்ஸ். தமிழில் பார்த்தோம்னாக்கா வால்வ் என்பது திரவங்களின் ஓட்டத்தையும் அழுத்தத்தையும் பாதைகளை திறப்பதன் மூலமோ மூடுவதன் மூலமோ அல்லது பகுதியளவு தடுப்பதன் மூலமோ கட்டுப்படுத்தும் ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். இது ஒரு அமைப்புக்கு ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துதல், இயக்குதல் அல்லது தனிமைப்படுத்துவதற்கு வால்வுகள் அப்படின்றது முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இதான் வால்வ்ஸ் உன்னுடைய எக்ஸ்பிளனேஷன். ஸோ வால்வ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வால்வ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் பற்றியும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் பார்த்தோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஓரளவு பார்க்கலாம். ஸோ இதுதான் பாடி, நடுவில் இருக்கிறது டிஸ்க்கு. இந்த டிஸ்கையும் பாடியும் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த சீட்டுன்ற ஏரியா. ஸோ இந்த டிஸ்க்கு கூட பார்த்தோம்னாக்கா நமக்கு ஸ்டெம் கனெக்ட் ஆகி அது ஆக்சுவேட்டர் கூட லிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பேக்கிங் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா உள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வெளியே லீக் ஆகாமல் அரெஸ்ட் பண்ணுறது தான் இந்த பேக்கிங்கோடைய ஒர்க்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த ஏரியா தான் பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா ஃப்ளோ போர், அதாவது ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த போர் தான் ஃப்ளோ போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு சைடு வழியாக இன்லெட் இன்னொரு சைடு வழியாக அவுட்லெட் போகும். ஸோ அதை நம்ம இந்த டிஸ்கை வச்சு டிஸ்கினுடைய பொசிஷனை வச்சு நம்ம இந்த ஃப்ளூயிடினுடைய ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இந்த டிஸ்க் நம்மளுடைய ஸ்டெம் கூட கனெக்ட் ஆகி ஆக்சுவேட்டர் கூட இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு டிஸ்க் ஓப்பன் ஆகி இதில் கேப் கிடைக்கும். அந்த கேப் மூலயமா நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ போரில் ஃப்ளோ ஆகும். இன்கேஸ் டிஸ்க் ஃபுல்லாக லாக்ல இருந்துச்சுனாக்கா நம்மளோட ஃப்ளூயிட் ஃப்ளோ இங்கே ஸ்டாப் ஆகி ஃப்ளோ ஆகிறது ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம்னாக்கா ஆக்சுவேட்டர் மூலயமா நம்ம இதை வந்து சுற்றும் போது அது கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டெம்மு மூலயமா இந்த டிஸ்க் வந்து ஆப்ரேட் ஆகி ஃப்ளோபோருக்கும் அதாவது பாடிக்கும் இந்த டிஸ்க்குக்கும் உள்ள கான்டாக்டை பொறுத்து அதனுடைய ஃப்ளோ அப்படின்றது வந்து நிர்ணயிக்கப்படுது. இதான் வந்து வால்வ்ஸினுடைய பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ டைப்ஸ் ஆஃப் வால்வ் அப்படின்றத வந்து எதை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜெனரலி 4 மெத்தட்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் ஃப்ளோ த்ரூ எ வால்வ். ஸோ ஒரு வால்வ் இருக்குனாக்கா வால்வுடைய பேசிக் டேர்ம்ஸ் பற்றி நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஸ்கினுடைய டைப்பை பொறுத்து தான் மோஸ்ட்லி அந்த வால்வுடைய நேம் வந்து டிஸ்கிரைப் பண்ணப்படுது. ஸோ அதுக்கு வந்து மேஜராக பார்த்தோம்னாக்கா 4 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மூவ் எ டிஸ்க் ஆர் பிளக் இன்டு ஆர் அகைன்ஸ்ட் அண்ட் ஆரிஃபைஸ். ஸோ அதில் டிஸ்க் மூவ் ஆகுறது அந்த பிளக் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ளோப் ஆர் நீடில் டைப் அதை வச்சு. செகண்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ஸ்லைட் எ ஃபிளாட் சிலிண்ட்ரிக்கல் ஆர் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அக்ராஸ் அண்ட் ஆரிஃபைஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னாக்கா கேட்டு பிளக் இதை வச்சு வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா rotate a disc or ellipse about a shaft extending across the diameter of an orifice. இது பார்த்தோம்னாக்கா பட்டர்ஃப்ளை ஆர் பால் வால்வ்னு சொல்லிட்டு இதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னாக்கா மூவ் எ ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் into the flow passage. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயஃபார்ம் அண்ட் பிஞ்ச் வால்வ்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் பார்த்தா இந்த 4 மேஜர் ரீசனை பேஸ் பண்ணி தான் வந்து வால்வினுடைய டைப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு டைப்பை பற்றியுமே நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். ஸோ ஈச் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் ஃப்ளோ ஹேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் that makes it the best choice for given application of function. ஸோ நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுடைய அப்ளிகேஷனை பொறுத்து நமக்கு எந்த டைப் ஆஃப் வால்வை யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான ஒர்க் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் வால்வ் அப்படின்றது வந்து பேசிக்காக இதை பேஸ் பண்ணி தான் வந்து அதனுடைய டைப்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ மெயினாக இருக்கக்கூடிய வால்வுடைய டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஒரு 22 டைப்ஸ் பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து குளோப் வால்வு, நெக்ஸ்ட் கேட் வால்வ், பெல்லோ சீல் வால்வ், stem leak off valve, diaphragm valve, ball valve, needle valve, throttle valve, control valve, angle valve, three-way valve, butterfly valve, check valve, spring loaded safety or relief valve, pilot safety or relief valve, foot valve, cock valve, pressure reducing valve, pneumatic valve, motor operated valve, solenoid valve and extension stem operating valve சொல்லிட்டு 22 டைப் இருக்கு. ஸோ இது ஒன்று பற்றின ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து குளோப் வால்வ். குளோப் வால்வ் அப்படின்னாக்கா எ லீனியர் மோஷன் வால்வ் யூஸ்டு டு ஸ்டார்ட் அண்ட் ரெகுலேட் ஃப்ளூயிட் ஃப்ளோ. ஸோ குளோப் வால்வினுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் டிராயிங் இல்லை பெரிய பெரிய ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணக்கூடிய இடத்துலலாம் வந்து குளோப் வால்வை வந்து இந்த மாதிரி தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு டினோட் பண்ணியிருப்பாங்க. குளோப் வால்வ் அப்படின்றது வந்து ஒரு லீனியர் மோஷன் வால்வு. இதை யூஸ் பண்ணி ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு அண்ட் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த குளோப் வால்வை வந்து யூஸ் பண்ணுறோம். குளோப் வால்வுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எ டைப் ஆஃப் வால்வ் யூஸ்டு ஃபார் ஸ்டாப்பிங், ஸ்டார்டிங் அண்ட் ரெகுலேட்டிங் த ஃப்ளூயிட் ஃப்ளோ இன் பைப்லைன்ஸ். இதை வந்து குளோப் வால்வ் அப்படின்றத நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா இட்ஸ் நேம் ஃப்ரம் த குளோப் ஷேப் சிலிண்ட்ரிக்கல் பாடி கண்டெய்ன்ஸ் 2 ஹால்ஸ் செப்பரேட்டட் பை அன் இன்டர்னல் பேஃபில். ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு வந்து குளோப் ஷேப்பில் இருக்கிறதால அதை வந்து குளோப் வால்வ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இட் ஹேஸ் அ மூவபிள் டிஸ்க் அண்ட் ஸ்டேஷனரி ரிங் சீட் இன்சைட் த பாடி which controls the fluid flow through linear motion by lifting or lowering disc onto the seat. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து காம்பனன்ட்ஸ் பார்ப்போம். ஸோ அதில் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து தமிழ் மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குளோப் வால்வனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். குளோப் வால்வில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாடி holds all component contains a fluid. பாடி அப்படின்றது வந்து இருக்கக்கூடிய எல்லா காம்பனண்ட்டையுமே வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்து பாடி. பர்னட் அப்படின்றது வந்து கவர்ஸ் த ஓப்பனிங் த்ரூ விச் த ஸ்டெம் பாசஸ். பர்னட் அப்படின்றது வந்து இந்த ஏரியா தான். ஸோ இது வந்து அந்த ஸ்டெம் வந்து எந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்த வந்து ஓப்பன் ஆகாமல் க்ளோஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான் இந்த பர்னட்.
ஸ்டெம் அப்படின்றது வந்து கனெக்ட்ஸ் த ஹேண்ட் வீல் டு த டிஸ்க் ஃபார் த லீனியர் மோஷன். ஸோ இது மேலே இருக்கிற அந்த வயலட் கலர் தான் வந்து ஹேண்ட் வீல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டெம் அப்படின்றது வந்து அந்த ஹேண்ட் வீலையும் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளக்குன்னு சொல்லக்கூடிய அதையும் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டெம்மு. டிஸ்க் ப்ளக், இதை வந்து டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ளக்னு சொல்லுவாங்க. மூவ் டு ரெஸ்ட்ரிக்ட் ஆர் அலோ ஃப்ளோ. ஸோ நம்ம ஒரு வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் மெயினாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது வந்து இந்த ப்ளக்கு தான். ஸோ இதனுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து நிர்ணயிக்கப்படுது. சீட் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டு ரிங் வேர் த டிஸ்க் சீல் டு ஸ்டாப் ஃப்ளோ. ஸோ இதில் நமக்கு வந்து வால்வில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ளக்கும் இந்த சீட்டும் தான். சீட் அப்படின்றது வந்து இந்த இடத்த வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், மூவ் ஆகாது. ப்ளக்கு தான் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகி அப் அண்ட் டவுன் மோஷன் வந்து போயிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் அண்ட் கிளாண்ட். ப்ரிவென்ட் ஃப்ளூயிட் லீக்கேஜ் அரவுண்ட் த ஸ்டெம். பேக்கிங் அண்ட் கிளாண்ட் அப்படின்றது வந்து இந்த ஏரியா தான் வந்து சொல்லுவோம், அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல. ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இந்த பைப் வழியாக நடக்கும்போது அது வழியாக லீக்கேஜ் வந்து வெளியாகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறது தான் இந்த பேக்கிங் அண்ட் கிளாண்டோடைய ஒர்க்கு. ஆக்சுவேட்டர் ஆர் ஹேண்ட் வீல் அப்படின்றது வந்து மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஸோ நம்ம இங்கே பார்த்த இந்த ஸ்டெம்மை வந்து ஆப்ரேட் பண்ணுறது மேனுவலாக நம்ம வந்து அந்த ஹேண்ட் வீலை வச்சு நம்ம கையாலேயே ரொட்டேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து ஆக்சுவேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து குளோப் வால்வில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான காம்பனன்ட்ஸ். இப்போ குளோப் வால்வ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இட் ஆப்ரேட்ஸ் பை ஹேண்ட் வீல் ஆர் ஆக்சுவேட்டர் that rotates the stream to move disc vertically. ஸோ நம்மளுடைய காம்பனன்ட்ஸ்லேயே வந்து எல்லா ஏரியாவையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ஏரியா, இதை வந்து ஃப்ளோ போர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆரஞ்சு கலரில் காமிச்சிருக்கிறது தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிற டைரெக்ஷன். ஸோ நமக்கு வந்து இது வழியாக இன்லெட் கொடுத்து இது வழியாக அவுட்புட் வந்து எடுக்கிறோம். இந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துக்கிறது எல்லாமே வந்து நமக்கான அந்த ஃப்ளூயிடு. ஸோ இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதனுடைய இம்பார்ட்டண்டான அந்த ப்ளக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா வந்து நமக்கு வந்து ஃப்ளோ டைரெக்ஷனுக்கு வெர்டிக்கலாக வந்து மூவ் ஆகும். ஸோ இது மேலே கீழே மூவ் ஆகி இந்த இடம் தான் வந்து நம்ம வந்து சீல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த சீட் ஏரியா கூட இந்த ப்ளக் வந்து எந்த அளவுக்கு கீழே இறங்கி இதை வந்து க்ளோஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுதோ அந்த இடத்துல நமக்கு வந்து கேப் இருக்காது. ஸோ அதனால் அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து அந்த இடத்துல நடைபெறாமல் அந்த இடத்துல ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து அந்த சீட்டை விட்டு விலகி வெளியே போகுதோ அந்த அளவுக்கு கேப் கிரியேட் ஆகி அது மூலயமா ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ இதை நம்ம வந்து அந்த ப்ளக்கையும் சீட்டையும் வந்து அதுக்குள்ள கேப்பை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது மூலமாக நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இல்லை அதை வந்து ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அனுப்புறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ப்ளக்கும் இந்த சீட்டும். ஸோ குளோப் வால்வ் அப்படின்றதுனா மெயினானது இந்த இடம் வந்து இந்த கான்டாக்ட் ஏரியா. ஸோ இந்த கான்டாக்ட் ஏரியாவை பொறுத்து தான் வந்து அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து டிஸ்கிரைப் பண்ணப்படுது. The linear movement provides precise flow regulation. ஸோ டைப்ஸ் ஆஃப் குளோப் வால்வ் அப்படின்றதுனாக்கா 2-way குளோப் வால்வ், 3-way குளோப் வால்வ், T பேட்டர்ன், Y பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி 4 டைப் வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ 2-way குளோப் வால்வ் அப்படின்னாக்கா கண்ட்ரோல்ஸ் த ஃப்ளோ இன் ஒன் டைரக்ஷன். ஸோ இந்த டயக்ராம் தான் வந்து 2-way குளோப் வால்வ். 3-way குளோப் வால்வ்னாக்கா அலோஸ் ஃப்ளோ டைவர்ஷன் ஆர் மிக்சிங் பிட்வீன் 2 அவுட்புட்ஸ். ஸோ இது வந்து 3-way குளோப் வால்வ். ஸோ குளோப் வால்வ் அப்படின்னாக்கா சென்டரில் இருக்கக்கூடிய அதனுடைய கான்செப்ட் அப்படின்றது வந்து சேம் தான். 2-way அப்படின்றப்போ ஒரு இன்லெட் ஒரு அவுட்லெட் இருக்கும். ஸோ 3-way அப்படின்றப்போ 2 இன்லெட் கொடுத்து ஒரு அவுட்புட் எடுக்கிற மாதிரியும் இருக்கும், இல்லை ஒரு இன்புட் கொடுத்து 2 அவுட்புட் எடுக்கிற மாதிரியும் இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளோவை வந்து நம்ம வந்து பிரிக்கிறதுக்கும் இல்லை 2 ஃப்ளோவை ஒரே ஃப்ளோவை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து 3-way குளோப் வால்வை வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து T பேட்டர்ன், Z பேட்டர்ன் பார்த்தோன்னாக்கா த மோஸ்ட் காமன் டிஸ்க் மூவ்ஸ் பர்பெண்டிகுலர் டு ஃப்ளோ, குட் ஜென்ரல் பர்பஸ் கண்ட்ரோல். ஸோ இது வந்து T பேட்டர்ன், இதை வந்து Z பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியும் வந்து அழைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து Y பேட்டர்ன் பார்த்தோன்னாக்கா இதை வந்து எல்லாம் வந்து ஆங்கிள் சீட் டு ரெடியூஸ் ப்ரெஷர் டாப் அண்ட் டர்புலன்ஸ், இம்ப்ரூவிங் ஃப்ளோ எஃபிஷியன்சி, ஐடியல் ஃபார் ஹை ஃப்ளோ கெப்பாசிட்டி இன் நீட்ஸ். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஆங்கிளாக இருக்கிறது தான் வந்து Y பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அதனுடைய யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த டைப் ஆஃப் குளோப் வால்வ் அப்படின்றத செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ கேட் வால்வ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கேட் வால்வுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். கேட் வால்வை ஷார்ட்டாக இந்த சிம்பிள் வச்சு தான் வந்து டினோட் பண்ணுவோம். எக்ஸ்பிளேஷன் வந்து எ லீனியர் மோஷன் வால்வ் யூஸ்டு டு ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் ஃப்ளூயிட் ஃப்ளோ, டஸ் நாட் ரெகுலேட் ஆர் throttle ஃப்ளோ.
ஸோ நம்ம க்ளோப் வால்வை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளோவை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி அதை வந்து ரெகுலேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ கேட் வால்வை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோவை வந்து ஒன்று ஆன் பண்ண முடியும், இல்லைனா ஆஃப் பண்ண முடியும். மற்றபடி அதை வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ரெகுலேட் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து கேட் வால்வை வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னாக்கா, இட் இஸ் யூஸ்டு டு கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆர் அலோ ஃப்ளூயிட் ஃப்ளோ இன் எ பைப்லைன். It uses a flat or wedge shaped gate, அதாவது நடுவில் வந்து டிஸ்க் ஷேப் வந்து plug வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, that slides up down inside the wall body to open or close the flow path. ஸோ இந்த கேட் வால்வில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க் ஷேப் plug வந்து சென்டரில் வந்து யூஸ் பண்ணுறதால அது வந்து ஆப்ரேட் பண்ணும்போது மேலே கீழே மூவ் ஆகி அது மூலயமா அந்த கேப் மூலயமா தான் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து கண்டக்ட் ஆகுது. when fully open, gate valves provide minimal flow resistance and full bore. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக வந்து வால்வ் ஓப்பனில் இருக்கும்போது அதனுடைய ஃப்ளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பற்றி பின்னாடி வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கேட் வால்வினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட்ஸ் வந்து ஹேண்ட் வீல் ஃபார் மேனுவல் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம்மு வந்து கனெக்ட் ஹேண்ட் வீல் டு கேட் அண்ட் மூவ் இட் அப் அண்ட் டவுன். ஸோ ஹேண்ட் வீல் அப்படின்றது மேலே இருக்கக்கூடிய இந்த வீல் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தது ஸ்டெம் அப்படின்றது வந்து ஹேண்ட் வீலையும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து ஸ்டெம்மு. கேட் அப்படின்றது வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்கை தான் வந்து கேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, ப்ளக்குன்னு சொல்லுவாங்க. த ஃப்ளாட் ஆர் வெட்ஜ் ஷேப்டு க்ளோஷர் மெம்பர். ஸோ இது வந்து ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கக்கூடிய டிஸ்க்கு. வால்வ் பாடி அப்படின்றது வந்து கண்டெய்ன்ஸ் த இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஃப்ளோ. வால்வ் பாடி அப்படின்றது வந்து உள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் வால்வ் பாடி. பர்னட் அப்படின்றது வந்து கவர் ஃபார் இன்டர்னல் பார்ட்ஸ். சீட் அப்படின்றது வந்து நம்ம பார்த்த அந்த டிஸ்க்கும் அந்த ஃப்ளோ போர் உள்ள ஏரியாவும் வந்து மேட்ச் ஆகி கான்டாக்ட் ஆகக்கூடிய இடம் தான் வந்து சீட். கேஸ்கெட் அண்ட் ஃப்ளாஞ்சஸ் அப்படின்றதுனாக்கா டு என்ஷூர் சீலிங் அண்ட் கனெக்ஷன் டு பைப்லைன். ஸோ இதான் வந்து கேட் வால்வில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான காம்பனன்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து கேட் வால்வ் வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ கேட் வால்வ் எப்படி ஆகுது அப்படின்றதுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னாக்கா, a gate valve is operated by rotating a hand wheel connected to a stem. ஸோ இதான் வந்து ஸ்டெம்முன்னு பார்த்தோம். அந்த ஸ்டெம்மு கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஹேண்ட் வீலை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஸ்டெம் வந்து கீழே இருந்து மேலே வந்து மூவ் ஆகும். ஸோ அது கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய டிஸ்க்குமே வந்து கீழே இருந்து மேலே மூவ் ஆகும். Hand wheel lifts the gate vertically upward, opening the valve or down to shut off the valve by firmly pressing the gate against the seat. ஸோ அதை நம்ம வந்து மேலே சுற்றும்போது டிஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகும், கீழே சுற்றும்போது டிஸ்க் க்ளோஸ் ஆகும். ஸோ அப்படி டிஸ்க் ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து அந்த கேப் கிடைக்கிறதால அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இது வழியாக நடக்கும். டிஸ்க் க்ளோஸ் ஆகும்போது நம்ம கேப் க்ளோஸ் ஆகிறதால ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணப்படும். Unlike throttling valve, gate valves are designed to either fully open, fully close to avoid damage and erosion when partially open. ஸோ கேட் வால்வ் பேசிக்காக பார்த்தோன்னாக்கா ஒன்று ஓப்பன் பண்ணணும், இல்லை க்ளோஸ் பண்ணணும். இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேட் வால்வ் அப்படின்றதுனாக்கா சாலிட் வெட்ஜ் கேட் வால்வ், ஃப்ளெக்சிபிள் வெட்ஜ் கேட் வால்வ், ஸ்பிளிட் வெட்ஜ் கேட் வால்வ், parallel gate valve and rising stem versus non-rising stem. ஸோ இதான் வந்து இதனுடைய பேசிக் டைப்ஸ். சாலிட் வெட்ஜ் கேட் வால்வ் அப்படின்றதாங்க சிம்பிள் அண்ட் ஸ்ட்ராங், suitable ஃபார் மோஸ்ட் ஃப்ளூயிட்ஸ் பட் ப்ரோன் டு தெர்மல் லாக்கிங். அந்த பர்பஸ்க்கு வந்து சாலிட் வெட்ஜ் டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் வெட்ஜ் டைப் பார்த்தோன்னாக்கா கேன் ஃப்ளெக்ஸ் டு காம்பன்சேட் சீட் மிஸ்அலைன்மெண்ட், பெட்டர் சீலிங். சீட் மிஸ்அலைன்மெண்ட் இருக்கிற இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பெட்டர் சீலிங் கிடைக்கும். ஸ்பிளிட் வெட்ஜ் கேட் வால்வ் பார்த்தோன்னாக்கா ஸ்பிளிட் இன்டூ 2 parts, அவாய்ட் ஸ்டிக்கிங் இன் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். ஸோ இது வந்து 2 பார்ட்டாக வந்து இது வந்து ஸ்பிளிட் அப் ஆகிருக்கும். ஸோ இது வந்து தெர்மல் எக்ஸ்பென்ஷனால் ஏற்படக்கூடிய அந்த சீலிங் ப்ராப்ளம்லேருந்து இது வந்து அவாய்ட் பண்ணி ப்ராப்பரான சீலிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து parallel கேட் வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து 2 டிஸ்காக இருக்கும். ஸோ இதில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அந்த அமைப்பு வந்து மேலே எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த 2 டிஸ்க்குமே வந்து க்ளோஸ் ஆகி வெளியே வரும். அதை வந்து நம்ம லாக் பண்ணும்போது
அந்த 2 டிஸ்க்குமே வந்து சீட் ஏரியா கூட கனெக்ட் ஆகி அதை வந்து ப்ராப்பராக வந்து லாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா இந்த பேரலல் கேட் வால். யூசஸ் 2 parallel gates with a spring to maintain seal of a knife gate type. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரைசிங் ஸ்டெம் விசஸ் நான் ரைசிங் ஸ்டெம்ஸ். இப்படி பார்த்தோம்னாக்கா ரைசிங் ஸ்டெம்ஸ் வால்ஸ் ஷோ கேட் போர்ஷன் விஷுவலி வைல் நான் ரைசிங் சேவ் ஸ்பேசஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து அந்த வால்வை கேட் வால்வை ஓப்பன் பண்ணும்பொழுது நம்ம அந்த ஹேண்ட்வீலை சுற்றும் போது நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட் வந்து மேலே எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னாக்கா அது வந்து ரைசிங் ஸ்டெம். அதுவே அந்த ஸ்டெம் வந்து உள்ளே அந்த ப்ளக்குள்ளே போகிற மாதிரி டிசைன் பண்ணி நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வந்து நான் ரைசிங் ஸ்டெம். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னாக்கா ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. மற்றபடி இது நமக்கு வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இடம் இல்லாத இடத்துல நம்ம அந்த ரைசிங் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அது வந்து இடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் சேவ் பண்ணுற இடத்துல நம்ம இந்த மாதிரி நான் ரைசிங் அப்படின்றத நம்ம சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆப்ரேஷனுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெல்லோ சீல் வால்வ். ஸோ பெல்லோ சீல் வால்வுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாலே அது வந்து பெல்லோ சீல் வால்வ் தான் வந்து டினோட் பண்ணும். எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா a specialized industrial valve to prevent leakage of a fluid or gases through a valve stem, a flexible metal bellows, a cylindrical like tube welded to the valve stem and burnet, creating a hermetic leak proof seal. This design prevents any leakage path around the stem, which common to weak point in conventional valves that rely on packing. So bellow seal valve அப்படின்றதுக்கான ஷார்ட் எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம்னாக்கா bellow cartridge is welded to both the valve burnet and the valve stem to avoid leakage. ஸோ நம்ம fluid flow இருக்கக்கூடிய இடத்துல வால்வு மூலயமா லீக்கேஜ் ஏற்படும். அப்படி ஹை ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூவல் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல வால்வ் லீக்கேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல வந்து பெல்லோ சீல் வால்வை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஆனக்கூடிய ஸ்டெம் வழியாக ஏற்படக்கூடிய லீக்கேஜை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பெல்லோ சீல் வால்வ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பெல்லோ சீல் வால்வில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்மில் வந்து பெல்லோ டைப் ஆஃப் மெட்டல்ஸை வெல்டு பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறதால அது மூலயமா லீக்கேஜ் ஆகிறது வந்து தடுக்கப்படுது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்கான தமிழ் எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெல்லோ சீல் வால்வுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மெயினான இருக்கிறது வந்து வால்வ் பாடி. ஸோ இது எல்லா வால்வுக்குமே வந்து இது காமனான பார்ட்ஸ் தான். ஸோ பாடி அப்படின்றது வந்து எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது. வால்வ் டிஸ்க் அப்படின்றது வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. வால்வ் ஸ்டெம் அப்படின்றது வந்து டிஸ்கையும் ஹேண்ட்வீலையும் கனெக்ட் பண்ணுறது. பர்னட் அப்படின்றது வந்து மேலே வந்து வால் ஸ்டெம்மையும் பேக்கிங்கையும் வந்து கவர் பண்ணுறது. மெட்டல் பெல்லோஸ், ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்டானது. ஸோ இதை பொறுத்து தான் வந்து இந்த வால்வுக்கு வந்து பெல்லோ சீல் வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெட்டல் பெல்லோ பார்த்தோன்னாக்கா இது வந்து ஃப்ளெக்சிபிள் வெல்டட் சீல் பிட்வீன் ஸ்டெம் அண்ட் பர்னட். ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த மெட்டல் பெல்லோ அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்டெம்முக்கும் பர்னட்டுக்கும் நடுவில் வந்து இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து இது வந்து வெல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னாக்கா இந்த ட்ராயிங்கில் பார்த்தோன்னா நம்ம வந்து சுருளாக அழகாக இருக்கும். ஸோ இதான் வந்து மெட்டல் பெல்லோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இந்த ஸ்டெம் மூலயமா வந்து லீக்கேஜ் ஆகிறத தடுக்கிறதுக்கு இருக்கிறது தான் இந்த மெட்டல் பெல்லோஸ். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் அப்படின்றது வந்து செகண்டரி சீலப். இது பார்த்தோன்னாக்கா மேலே இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து இருக்கும். பேக்கிங் அப்படின்றது வந்து நார்மலாகவே வந்து எல்லா வால்வுலையும் கொடுத்துருக்கும். ஸ்டெம் வழியாக வந்து லீக்கேஜ் ஆகாமல் அதை வந்து லாக் பண்ணுறது தான் வந்து இந்த பேக்கிங்கோட பர்பஸ். இது வந்து செகண்டரி சீல் பேக்கப். ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா a bellow expands and contracts with the movement of the valve stem during the operation and closing opening. ஸோ இது பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஹேண்ட் வீலை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறது மூலயமா அது கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டெம் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த ஸ்டெம்மில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய டிஸ்க்கு வந்து ஆப்ரேட் ஆகி இது அப் அண்ட் டவுன் மோஷன் மூவ் ஆகிறதால நமக்கு இந்த ஃப்ளோ போரில் வந்து நமக்கு வந்து கேப் ஏற்படுறது மூலயமா அது மூலயமா ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து அக்கர் ஆகுது. ஸோ சப்போஸ் இதில் வந்து ஹை ப்ரெஷரில் நம்ம வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது அட் த சேம் டைம் நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது ஆப்ரேட் பண்ணும்போது
ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது காரணமாக நமக்கு இந்த கேப் மூலயமா வந்து நமக்கு வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பெல்லோ டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸை வந்து இந்த இடத்துல வந்து சுருளாக வந்து அழகாக வந்து வெல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது, இதை க்ளோஸ் பண்ணும்போது இது அழகாக எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும். அட் த சேம் டைம் இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இது மேல் நோக்கி நகர்றதால இந்த மெட்டல் பெல்லோஸ் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து டைட்டன் ஆகி இது மூலயமா லீக்கேஜ் ஆகாமல் நமக்கு தடுக்கிறது தான் இந்த பெல்லோ சீல் வால்வ். ஸோ இது நடுவில் இருக்கிறது தான் வந்து ஸ்பிண்டில் கொடுத்தது தான் வந்து ஸ்டெம்மு. ஸோ இதுதான் வந்து மெட்டல் பெல்லோஸ். ஸோ இதுதான் வந்து வெல்டு பண்ணி அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மூலயமா இந்த கேப் மூலயமா நமக்கு வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறத வந்து இது வந்து தடுக்கும். when the valve open bellow compress, when the valve close bellow extend. ஸோ இது வந்து வால்வ் வந்து பெல்லோஸ் வந்து வால்வ் க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், ஓப்பன் பண்ணும்போது இது வந்து டைட்டன் ஆகும். the bellow is continuous metal tube. It eliminates by removing gaps around the stem. The bellow seal is welded securely to both stem bonnet, ensuring tight and flexible sealing mechanism that accommodate stem motion while protecting against fluid escape. ஸோ இது மெயின் பர்பஸ் என்னன்னாக்கா ஃப்ளூயிட் வந்து லீக்கேஜ் ஆகாமல் அது வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பெல்லோ சீல் வால்வ்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் பெல்லோ சீல் வால்வ் அப்படின்றதுனாக்கா வெல்டட் என் பெல்லோ சீல் வால்வ். ஸோ பெல்லோ சீல் வால்வ் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து பேசிக்கான கான்செப்ட் தான். ஸோ அதனுடைய டைப்ஸ் எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய எண்ட்ஸை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. வெல்டட் என் பெல்லோ சீல் வால்வ்ஸ். பெல்லோஸ் வெல்டட் டைரக்ட்லி providing strong leak proof seal for high pressure applications. Next second one பார்த்தோம் அப்படின்னாக்கா flanged bellow seal valve, easier installation and maintain with flange connection. ஸோ இதில் வந்து ஃப்ளான்ச் டைப்பில் அதனுடைய எண்டு இருக்கிறதால நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னாக்கா சாக்கெட் வெல்டட் அண்ட் த்ரெட்டட் வேரியன்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பைப் கனெக்ஷன்ஸ் நீடட், அந்த பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டெண்டட் பெல்லோ அப்படின்னாக்கா ஆஃபர்ஸ் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் அண்ட் சூட்டபிலிட்டி ஃபார் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர். லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ஒய் பேட்டர்ன் பெல்லோ சீல் க்ளோப் வால்வ். இதில் வந்து டபுள் சீலிங் வித் பெல்லோ அண்ட் பேக்கிங் ஐடியல் ஃபார் ஹசார்டஸ் மீடியா ரெக்வயரிங் டைட் சீல்ஸ். ஸோ இது வந்து ஒன்று ஒன்று யூஸ் பண்ணக்கூடிய அதனுடைய ஆப்ரேஷன்ஸை பொறுத்தும் அதனுடைய டைப்பை பொறுத்தும் இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்டட் என்னாக்கா ரெண்டு சைடுமே வந்து வெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளான்ஜ்டு பெல்லோ சீல்னாக்கா ரெண்டு சைடுமே வந்து ஃப்ளான்ஜ் டைப் இருக்கும். ஸோ அது மூலயமா நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். சாக்கெட் வெல்ட் அப்படின்றது வந்து ரெண்டு சைடுமே வந்து சாக்கெட் டைப்பில் இருக்கும். ஸோ அது வந்து வெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்டெண்டட் பெல்லோ அப்படின்றது வந்து இது வந்து லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பெல்லோ சீலோடைய டைப்ஸ். ஸோ ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ் அப்படின்னாக்கா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கனாலே அது வந்து ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வை தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்தோன்னாக்கா எ ஸ்பெஷலைஸ்ட் வால்வ் அசம்பிளி யூஸ்டு primarily in steam turbines and other high pressure system to manage and control leakage or fugitive emission from the valve steps. அதாவது ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி பார்த்தோன்னாக்கா ஹை ப்ரெஷரைஸ்ட் ஏரியாவில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டீம் டர்பைனு அப்புறம் ஹை ப்ரெஷர் மேனேஜ் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுவோம். இது எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கனாக்கா டு கலெக்ட் சேஃப்லி டைரக்ட் எனி ஃப்ளூயிட் ஆர் steam leaking past the valve packing or seals, preventing it from escaping into the environment or damaging surrounding equipment. This helps in monitoring and controlling stem leaks effectively. ஸோ இந்த ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ் அப்படின்றது வந்து ஹை ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கிற இடத்துல நம்ம வந்து வால்வை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல அந்த ஹை ப்ரெஷர் வந்து இன்னுமே வந்து ஹையர் ப்ரெஷராக வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல இந்த லீக் ஆஃப் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது மூலயமா வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் மூலயமா இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து நமக்கு வந்து ஃப்ளோ ஆகி உள்ளே வந்து திரும்ப சிஸ்டம்குள்ளேயே வந்துடும். இதனால் லீக்கேஜ் ஆகிறது வந்து தடுக்கப்படும். ஸோ இதை பற்றி பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸோ இதான் இதனுடைய பேசிக் எக்ஸ்பிளேஷன். ஸ்டெம் லீக் ஆஃப்னாக்கா ஸ்டெம் மூலயமா ஏற்படக்கூடிய லீக்கேஜை தடுத்து அது மூலயமா நம்ம உள்ளேயே வந்து லீக் ஆஃப் வச்சு அதை நம்ம வந்து சேம் ப்ரெஷரில் வந்து மெயின்டைன் பண்ணுறதா வந்து ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ். ஸோ இதனுடைய பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா காம்பனன்ஸ் பார்த்தோன்னாக்கா வால்வ் ஸ்டெம் வித் பேக்கிங். ஸோ வால்வ் ஸ்டெம் அப்படின்றது வந்து சென்டரில் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து டிஸ்க் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வால்வ் ஸ்டெம்
அது கூட வந்து பேக்கிங் கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறதால அது மூலயமா நமக்கு லீக்கேஜ் ஆகிறது வந்து தடுக்கப்படும். ப்ரொவைட்ஸ் மெயின் சீலிங் வித் சம் லீக்கேஜ் பொட்டன்ஷியல், இதான் வந்து வால்வ் ஸ்டெம் வித் பேக்கிங். நெக்ஸ்ட் வந்து லீக் ஆஃப் வால்வ். லீக் ஆஃப் வால்வ் வந்து கனெக்டட் டு எ ப்ளீட் லைன் டு எ கலெக்ட் ஸ்டீம் லீக்கேஜ். லீக் ஆஃப் வால்வ் அப்படின்றது வந்து நமக்கு ப்ளீட் ஆகக்கூடிய அந்த ஏரியா கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறதா வந்து லீக் ஆஃப் வால்வு. லீக் ஆஃப் லைன் அப்படின்றது வந்து அந்த எக்ஸஸ் ஃப்ளூயிட் வந்து லீக் ஆகி போகக்கூடிய அந்த பேசேஜ் தான் வந்து லீக் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். கிளாண்ட் ஸ்டீம் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இது பார்த்தோன்னாக்கா இன்க்ளூட்ஸ் லீக் ஆஃப் வால்வ் டு மெயின்டைன் ஸ்டீம் ப்ரெஷர் பேலன்சிங் அரவுண்ட் த கிளாண்ட், கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் லீக் டிடெக்ஷன். ஸோ நமக்கு வந்து பேசிக்கலாக நம்ம ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து பாஸ் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய ஹையர் ப்ரெஷர் மூலயமா நமக்கு வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை சிஸ்டம்குள்ளேயே நமக்கு ஒரு ப்ளீட் ஏரியா மாதிரி வச்சு அதில் ப்ரெஷர் ரேஞ்ச் வந்து ஹையராக இருக்கும்போது அது வந்து ஓப்பன் ஆகி நமக்கு வந்து சிஸ்டம்குள்ளேயே நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகிக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம அதில் வந்து லீக் ஆஃப் வைக்காமல் அது ப்ரெஷரே க்ரியேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா சென்சிட்டிவான அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஹை ப்ரெஷரைஸ்டு ஃபியூவல் வந்து யூஸ் பண்ணும்போது அது மூலயமா ஹை ப்ரெஷர் மூலயமா க்ளோஸ் கண்டிஷனில் நமக்கு வந்து லீக்கேஜ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதால நமக்கு ஸ்டீம் டர்பைன் அந்த மாதிரியான ஹை சென்சிட்டிவ் ஏரியாஸ்லாம் நம்ம லீக் ஆஃப் அப்படின்ற ஒரு சிஸ்டமை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இட் ப்ரொவைடிங் எ கண்ட்ரோல்டு பாத் ஃபார் எனி லீக்கேஜ் த்ரூ த வால்வ் ஸ்டெம் சீல் ஆர் பேக்கிங். ஸோ பேசிக்காக இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ இதில் இந்த டயக்ராமில் பார்த்தோம்னாக்கா நம்ம கீழே இருந்து மேலே போகுது. ஸோ அதில் வந்து சம் பர்டிகுலர் ப்ரெஷரில் வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும்போது ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகும். இது வந்து வால்வ் வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றப்போ நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக வந்து அந்த இதில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் வால்வ் வந்து க்ளோஸ் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றப்போ நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ அதாவது பம்ப் பண்ணுற அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து சம் பர்டிகுலர் ப்ரெஷரில் இருக்கும். அது வந்து நம்ம க்ளோஸ் கண்டிஷனில் இருக்கும்போது பர்டிகுலராக அது வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் மூலயமா ஒரே இடத்துலேயே ஹை ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நமக்கு ஸ்டெம் மூலயமா நமக்கு வந்து லீக்கேஜஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அப்படின்றப்போ அந்த இடத்துல கன்ஃபார்மாக வந்து ஹை ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ளீட் லைன் வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பர்டிகுலர் ப்ரெஷருக்கு மேலே போகும்போது அது வந்து ஓப்பன் ஆகி அந்த எக்ஸஸ் ப்ரெஷரைஸ்டு ஃபியூல் வந்து நமக்கு வந்து ப்ளீட் சிஸ்டம் மூலயமா கலெக்ட் ஆகி நமக்கு வந்து சிஸ்டம்குள்ளேயே வந்துடும். ஸோ அதை நம்ம ஃபர்தராக வந்து நம்ம வந்து உள்ள க்ளோஸ் கண்டிஷன் ஆப்ரேஷனுக்குமே இல்லை அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோவிலேயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ் அப்படின்றது வந்து எக்ஸஸ் ப்ரெஷராக இருக்கிற அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ மூலயமா நமக்கு லீக்கேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டமில் அதனுடைய ப்ரெஷர் லெவலை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த சிஸ்டம் தான் இந்த ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ். If stem or fluid leaks past the stem sealing arrangement, it is captured in leak off line connected to valve stuffing box area and routed through the stem leak off valve to safe discharge point, often connected to a lower pressure system or condenser. ஸோ அதான் எக்ஸஸ் ப்ரெஷராக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம சிஸ்டமுடைய ப்ரெஷர் லெவலை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது எதுக்குனாக்கா மற்ற சிஸ்டமாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம நார்மலாக வந்து இப்போ ஸ்டீம் டர்பைன் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, ரொம்ப எஃபெக்டிவானதும் கூட. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து நமக்கு வந்து லீக்கேஜஸ் இது பண்ணி இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து அந்த ப்ராசஸை வந்து பாதிக்கும். அதனால் எஃபிஷியன்சியுமே வந்து கம்மியாக வந்து கிடைக்கும், நமக்கு எஃபெக்டிவான அவுட்புட் கிடைக்காது. அப்படின்றதால இந்த மாதிரியான பர்பஸ் உள்ள வால்வ்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். It prevents hazardous leakage and maintains the system effectively. Also regulate pressure in gland steam systems, maintaining balance and reducing excessive leakage. அதான் hazardous leakage ஆகாத நம்ம வந்து தடுக்கிறதுக்காகவும் அதனுடைய ப்ரெஷர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணி எக்ஸஸ் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ் எடுத்துட்டாக்கா மேனுவல் லீக் ஆஃப் வால்வ், automatic leak of valve, stem leak of valves in turbines. So manual leak of valve naaka manually operated valves that can be open to relate trapped leakage. ஸோ நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய வால்வில் ஏற்படக்கூடிய லீக்கேஜஸ் எல்லாமே வந்து மேனுவல் லீக்கேஜ் வால்வ் வரும். ஆட்டோமேட்டிக் லீக்கேஜ் வால்வ் வந்து மாடுலேட் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கலி இன் கிளாண்ட் சிஸ்டம் டு ப்ரிவென்ட் எக்ஸசிவ் லீக்கேஜ் அண்ட் மெயின்டைன் செட் ப்ரெஷர். ஸோ அதில் நம்ம ப்ரெஷர் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷர் லெவலை மெயின்டைன் பண்ணி எக்ஸஸாக போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்ரேட் ஆகி ரிலீஸ் ஆகிடும். ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வ் டர்பைன்ஸ்னாக்கா ஸ்பெஷலி டிசைன் டு ஹேண்டில் ஹை ப்ரெஷர்
high temperature, high pressure, steam, leakage and integrate with turbine, glands, steam systems. ஸோ இதில் நம்ம பர்டிகுலர் லெவல் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலாக ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அதுவே வந்து மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். இதான் வந்து ஸ்டெம் லீக் ஆஃப் வால்வில் இருக்கக்கூடிய டைப்ஸ். ஸோ இது பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இதுதான் வந்து ஸ்டெம் அப்படின்றப்போ இதை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது சம் பர்டிகுலர் சென்ட்ரல் லைனை வந்து பேஸ் பண்ணி அதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃப்ளோ வந்து மூமெண்ட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து கான்சென்ட்ரிசிட்டியாக இருக்கும். இன்கேஸ் அதனுடைய ஸ்டெம்மில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது எசன்ட்ரிக்காக அது வந்து ரொட்டேட் ஆகி சம் கான்சென்ட்ரிக் இல்லாமல் அது வந்து அந்த சென்ட்ரல் லைன்லேருந்து டைவர்ட் ஆகி போயிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இந்த அளவுக்கு அந்த வந்து டிவியேட் ஆகுதோ அதே அளவுக்குமே நமக்கு வந்து கீழே வந்து அதனுடைய மூமெண்ட்டுமே வந்து டிவியேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிவியேட் ஆகக்கூடிய அந்த கேப் மூலயமா நமக்கு வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ டயஃபார்ம் வால்வ் அப்படின்றதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது அப்படின்னாக்கா அது டயஃபார்ம் வால்வை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதோடைய எக்ஸ்பிளேஷன் பார்த்தோன்னாக்கா இட் இஸ் எ ஃப்ளோ கண்ட்ரோல் டிவைஸ் தட் யூசஸ் அ ஃப்ளெக்சிபிள் ப்ரெஷர் ரெஸ்பான்சிவ் டயஃபார்ம் டு ஓப்பன் ஆர் க்ளோஸ் ஆர் ரெகுலேட் த ஃப்ளூயிட் பேசேஜ். ஸோ இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க்கு பதிலாக அந்த ப்ளக் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னாக்கா ஃப்ளெக்சிபிள் ப்ரெஷர் ரெஸ்பான்சிவ் டயஃபார்ம். ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ணுறது மூலயமா தான் ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். த வால் பாடி டைப்பிக்கலி ஹாவ் 2 or more ports, a flexible diaphragm and a seat with the diaphragm forming a tight seal when pressed against the seal. The design is especially valued in industries requirement high purity, corrosion resistance or zero leakage. ஸோ டயஃபார்ம் வால்வ் அப்படின்றது வந்து நம்ம பேசிக்காக அந்த டயஃபார்ம் அப்படின்ற அந்த ஃப்ளெக்சிபிளான அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளூயிட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இந்த டயஃபார்ம் வால்வ். ஸோ இதை வந்து ஒர்க்கிங் பிரின்சிபலை டீட்டெயிலாக பார்க்கலாம். டயஃபார்ம் வால்வுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து வால் பாடி அப்படின்றது வந்து ஸ்ட்ரக்சர் வித் சீட் அண்ட் ஃப்ளோ போர்ட்ஸ். வால் பாடி அப்படின்றது எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. டயஃபார்ம் அப்படின்றது வந்து ஃப்ளெக்சிபிள் மெம்பரேன் கீ ஃபார் டைட் சீலிங். டயஃபார்ம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அதுதான் இங்கே வந்து மெயினானது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிளானது. ஸோ நம்ம எல்லா வால்வ்லையுமே நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடிய அதனுடைய டிஸ்கை பொறுத்து அந்த டிஸ்க் டைப்பை பொறுத்து தான் அது வந்து என்ன இது அப்படின்றத வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். இதில் வந்து டயஃபார்ம் யூஸ் பண்ணுறதால இது டயஃபார்ம் வால்வ் அப்படின்னு சொல்கிறோம். பர்னட் அப்படின்றது வந்து ப்ரொடெக்டிவ் கவர் ஃபார் த அப்பர் அசம்பிளிக்கு வந்து கவராக வந்து இருக்கும். ஸ்டெம் அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஆக்சுவேட்டர் ஹேண்ட்வில் டு கம்ப்ரெசர். கம்ப்ரெசர் அப்படின்றது வந்து டிவைஸ் தட் presses or lifts the diaphragm. கம்ப்ரெசர் அப்படின்றது வந்து நம்ம பார்த்த அந்த டயஃபார்மை ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் லிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஆக்சுவேட்டர் அப்படின்றது மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டிக் டிவைசஸ் டு ஆப்ரேட் த வால்வ்ஸ். ஸோ இதான் டயஃபார்ம் வால்வில் இருக்கக்கூடிய பேசிக்கான காம்பனன்ட்ஸ். ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸோ நம்ம டயஃபார்ம் வால்வில் நமக்கு இது இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து டயஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ளெக்சிபிளானது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதுதான் நமக்கு வந்து ஃப்ளோ போர். ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த போர் தான் வந்து ஃப்ளோ போரு. ஸோ அதில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். இதில் மேலே இருக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து டயஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஹேண்ட்வீல் மூலயமா நம்ம வந்து ஹேண்ட்வீல் மூலயமாவோ இல்லை வந்து ஆக்சுவேட்டர் மூலயமாவோ நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுடைய இந்த ஸ்டெம் வந்து ஆப்ரேட் ஆகி நமக்கு இது வந்து கீழ் நோக்கி வந்து நகரும். அப்படி நகர இந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய டயஃபார்ம் வந்து நமக்கு கீழ் நோக்கி நகரும் போது இந்த இடம் தான் வந்து சீட்டிங் ஏரியா. ஸோ இந்த இடத்துல போயிட்டு இது வந்து ஃபுல்லாக சீட் ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு இந்த வழி வந்து க்ளோஸ் ஆகி இது மூலயமா ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகும். இதை நம்ம வந்து திரும்ப வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இது ஸ்டெம் வந்து லிஃப்ட் ஆகி அது மூலயமா இந்த சீட்டுக்கும் டயஃபார்முக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கேப் மூலயமா எந்த அளவுக்கு இருக்கோ அது மூலயமா ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து அக்கர் ஆகும். ஸோ இதுதான் வந்து டயஃபார்ம் வால்வ் ஒர்க் ஆகக்கூடிய ஒர்க்கிங் பிரின்சிபல். எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். The diaphragm valve operated by moving the stem and attached compressor which in turn pushes the
diaphragm downward to seal against the seat closing the wall or lift it up to increase the fluid flow. அதாவது டயஃபார்மை நம்ம கீழ் நோக்கி நம்ம மூவ் பண்ணும்போது இது சீட்டிங் ஏரியா கூட லாக் ஆகிட்டு fluid flow வந்து ஸ்டாப் ஆகும். அதே நம்ம மேல் நோக்கி நகர்த்தும் போது இங்கே வந்து கேப் கிரியேட் ஆகி அது மூலமா fluid flow வந்து நடக்கும். The diaphragm made of elastomer or plastic flexes to either restrict or allow flow. இது வந்து எலாஸ்டோமர் ஆர் பிளாஸ்டிக்கால் ஆனது தான் இந்த டயஃபார்ம். இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆனது. அதாவது நம்மளுடைய ஃப்ளெக்சிபிள் ஆனதுனாக்கா நம்ம வந்து அதை மூவ் பண்ணும்போது அது அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வந்து வளைஞ்சு கொடுக்கக்கூடியது. In a wear type, the diaphragm does not compress fully against the bottom, so the wall closes when it touches the raised wear. வேர் டைப் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் வந்து வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான டைப்பில் வந்து நமக்கு டயஃபார்ம் வந்து ஃபுல்லாக பாட்டம் வரைக்கும் போகணுன்ற அவசியம் இல்லை. அந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த சீட்டிங் ஏரியா வரைக்கும் போய் லாக் ஆச்சு அப்படின்னாலே நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகிடும். இன் எ ஸ்ட்ரெயிட் வே டைப் த டயஃபார்ம் சீல்ஸ் அகெயின்ஸ்ட் த ஃப்ளாட் சீட். இதுவே வந்து ஸ்ட்ரெயிட் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதாவது ஃப்ளோபோர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுனாக்கா அந்த டயஃபார்ம் வந்து அதோடைய அடியில் இருக்கக்கூடிய சீட் வரைக்கும் அது வந்து மூவ் ஆகி சீட் கூட மேட்ச் ஆச்சுனா தான் நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இதுதான் டயஃபார்ம் வால்வ் ஒர்க் ஆகக்கூடிய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இதனுடைய டைப் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா வேர் டைப், ஸ்ட்ரெயிட் வே டைப், மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டட்னு சொல்லி 3 டைப் இருக்குது. வேர் டைப் அப்படின்னாக்கா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இது வந்து க்ளோஸ்டு கண்டிஷனில் நம்ம வந்து ஹேண்ட்வீல் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளுடைய டயஃபார்ம் வந்து அந்த சீட்டிங் ஏரியா கூட வந்து போய் ஃபுல்லாக சீட் ஆச்சு அப்படின்னாக்கா க்ளோசிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுவே வந்து எந்த அளவுக்கு அதை விட்டு விலகி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கேப் கிரியேட் ஆகி அது மூலமா ஃப்ளூயிட் ஃப்ளோன்றது நடக்கும். ஸ்ட்ரெயிட் வே அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இது வந்து ஃபுல் போரு. ஸோ இது வந்து நோ வேர், ஐடியல் ஃபார் ஸ்லரிஸ், விஸ்கஸ் ஆர் particulate laden fluids, provides unobstructed paths. ஸோ நமக்கு ஸ்லரிஸு கொஞ்சம் அந்த செமி சாலிடாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரியான டைப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப்பில் பார்த்தோம்னாக்கா நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டயஃபார்ம் வந்து மேலேருந்து பாட்டமில் இருக்கக்கூடிய சீட்டிங் ஏரியா வரைக்கும் போய் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது ஸ்டாப் ஆகும். இதுவே வேர் டைப் அப்படின்றப்போ நமக்கு அந்த வேர் அந்த மாடல் வந்து மேலேயே இருக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து டயஃபார்ம் போய் க்ளோஸ் ஆச்சுனாலே ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகும். இதான் வந்து வேர் டைப்புக்கும் ஃபுல் போருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டட்னாக்கா போத் டைப்ஸ் அவைலபிள் வித் மேனுவல், நியூமேட்டிக் ஆர் எலக்ட்ரிக் ஆக்சுவேட்டர்ஸ். ஸோ இதான் வந்து டயஃபார்ம் வால்வினுடைய டைப்ஸ். ஸோ பால் வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அது நேம்லேயே வந்து சொல்லியிருக்காங்க பால் வால்வ். ஸோ இதில் வந்து பால் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இருந்தது அப்படின்னாலே அது பால் வால்வ் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். எக்ஸ்பிளேஷன் பார்த்தோன்னாக்கா இட் இஸ் எ ஷட் ஆஃப் வால்வ் யூசஸ் அ ரோட்டரி பால் வித் எ சென்ட்ரல் ஹோல், அதாவது போர், டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் கேஸ் ஆர் லிக்விட். ஸோ இது வந்து ஷட் ஆஃப் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ரொட்டேட் ஆகக்கூடிய பால் வந்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாலுக்கு நடுவில் வந்து ஃபுல் போர், அதாவது ட்ரில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த ட்ரில் மூலயமா தான் நம்ம அந்த பைப்பில் நடக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து இந்த பால் யூஸ் பண்ணுறதால இது பேர் வந்து பால் வால்வ். The ball valve rotates within the valve body and when the bore aligns with the pipeline, fluid flow freely. When turned 90 degree, the ball black the flow completely, ensuring tight shut up. அதாவது நம்ம பால் வால்வில் நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய பால்வில் வந்து சென்டர் ட்ரில் போட்டு ஃபுல் போர் வந்து ஃபுல் போர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மூலயமா நம்ம அந்த பால் வால்வை ரொட்டேட் பண்ணுறது மூலயமா அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹேண்டிலை வச்சு தான் வந்து அது வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதுதான் பால் வால்வினுடைய எக்ஸ்பிளனேஷன். பால் வால்வில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து வால் பாடி அப்படின்றது வால்வில் இருக்கக்கூடிய இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பால் இதுதான் வந்து முக்கியமானது. ஸோ இதில் பால் டைப் யூஸ் பண்ணுறதால தான் இதுக்கு பேர் வந்து பால் வால்வ் அப்படின்னு பேர். எ ஸ்பெரிக்கல் க்ளோஷர் எலமெண்ட் வித் அ சென்ட்ரல் போர் ஃபார் ஃப்ளூயிட் பேசேஜ். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த நடுவில் இருக்கக்கூடிய பாலில் பார்த்தோன்னாக்கா ஃபுல்லாக போர் பண்ணியிருப்பாங்க, அதாவது ட்ரில் பண்ணியிருப்பாங்க. அந்த பால் வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்து ட்ரில் பண்ணியிருப்பாங்க. அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த ஃப்ளோ போருடைய ட்ரில் சைஸுக்கு ஏற்ற அளவுக்கு இதில் வந்து ட்ரில் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சீட் அப்படின்றது வந்து யூஸ்வலி மேட் ஆஃப் சாஃப்ட் மெட்டீரியல். தே ப்ரொவைட் எ டைட் சீல் அரவுண்ட் த பால். அதாவது இந்த பாலுக்கும்
இந்த ஃப்ளோ போரில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவும் இந்த பாலும் மீட் ஆகக்கூடிய ஏரியா தான் வந்து சீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் இல்லாமல் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி அந்த இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு தான் வந்து சீட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம். ஸ்டெம் அப்படின்றது நம்ம பாலை வந்து ஹேண்டில் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்டெம். connects the actuator handle to the ball for rotation. நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் ஆர் ஆக்சுவேட்டர் வந்து நம்ம பாலை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. சீல் ஆர் கேஸ்கெட்ஸ் prevent leakage from stem or body joints. சீல் அண்ட் கேஸ்கெட் யூஸ் பண்ணுறது மூலயமா லீக்கேஜஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு பால் வால்வில் பேசிக்கானது இந்த பால் தான். இந்த பாலை வந்து நம்ம ஹேண்டிலை பொறுத்து எந்த அளவுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுறோமோ அதனுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இதனுடைய ஆப்ரேஷன் அப்படின்றதுமே அமையும். ஸோ நம்மளுடைய ஹேண்டில் வந்து இந்த மாதிரி பைப்புக்கு வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது உள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய போருமே வந்து ஃப்ளோ போர் கூட கோயின்சிடன்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அதாவது ஃப்ளூயிட் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபுல்லாக போகும். இன்கேஸ் அந்த ஹேண்டில் வந்து பைப்பினுடைய டைரக்ஷனுக்கு ரைட் ஆங்கிளாக 90 டிகிரி இந்த சைடு வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா பால் நமக்கு வந்து ரொட்டேட் ஆகி, அதாவது இந்த லாஸ்ட் டயக்ராம் நம்ம கொடுத்துருக்குற மாதிரி ரொட்டேட் ஆகி நமக்கு வந்து அந்த பேசேஜை வந்து க்ளோஸ் பண்ணுறதால அந்த இடத்துல வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து ஃப்ளோ வந்து ஸ்டாப் கண்டிஷனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கண்டிஷன், நெக்ஸ்ட் வந்து த்ராட்டில் பொசிஷன், தேர்ட் ஒன் வந்து க்ளோஸ் கண்டிஷன். ஸோ இந்த 3 பொசிஷனுமே வந்து நம்ம இருக்கக்கூடிய ஆக்சுவேட்டரையோ ஹேண்டிலையோ யூஸ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பால்வை வந்து நம்ம எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் சென்டரில் பேசிக்காக பால் யூஸ் பண்ணுறதால இது பேர் வந்து பால் டைப் வால்வ். ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாலில் பார்த்தோன்னாக்கா ஃபுல்லாக வந்து போர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலயமா நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து நமக்கு ஃப்ளோ போர் வழியாக ஃப்ளோ ஆகும்போது நமக்கு இது வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஹோலும் இந்த ஹோலும், அதாவது பாலில் இருக்கக்கூடிய போரும் ஃப்ளோ போரும் மேட்ச் ஆகி அது மூலயமா ஃப்ளோ அப்படின்றது வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். அதுவே நமக்கு வந்து இதை வந்து ஃபுல்லி ஓப்பன் கண்டிஷனில் ரெண்டினுடைய போருமே வந்து மீட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வந்து ஃப்ளூயிடு. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளோ ஆகும். இன்கேஸ் அது வந்து பார்ஷியலாக ஓப்பனில் இருக்குது அப்படின்றப்போ, அதாவது இந்த ப்ளூ கலரில் இருக்கிற லெவல் வரைக்கும் ஓப்பனில் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஏரியாவில் மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ளோ வந்து நடக்கும். அப்படின்றப்போ நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் ஆகி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து குறைச்சி வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவே நமக்கு வந்து அந்த ஹேண்டில் வந்து ஃப்ளோ போர், அதாவது ஃப்ளோ ஆகக்கூடியதுக்கு 90 டிகிரி வந்து ஹேண்டில் நம்ம திருப்பி வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரில்லு வந்து போர் வந்து இதுக்கு 90 டிகிரி ஹேண்டிலுக்கு பேரலாக போயிட்டு ஃப்ளோ போருக்கு பர்பண்டிகுலராக வரும். அப்படின்றப்போ அது வந்து ஃபுல்லாக க்ளோஸ்ட் ஆகி அந்த இடத்துல ஃப்ளோவே வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இதான் வந்து பால் வால்வினுடைய ஒர்க்கிங் ஆப்ரேஷன். ஸோ பால் வால்வ் ஆப்ரேட்ஸ் யூஸிங் த குவார்ட்டர் டர்ன் மோஷன். ஸோ இது வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணி ஒரு 90 டிகிரிக்கு மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து குவார்ட்டர் டர்ன் மோஷன் 90 டிகிரிக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். இந்த ஓப்பன் பொசிஷன் த ஃப்ளோ போர் இஸ் பால் அலோ ஃபுல் ஃப்ளோ. ஓப்பன் கண்டிஷனில் இந்த பால் வந்து ஃபுல் ஃப்ளோ வந்து அலோவ் பண்ணும். க்ளோஸ்டு பொசிஷனில் வந்து ஃபுல்லாக வந்து ஷட் ஆஃப் பண்ணிடும். த சீட்ஸ் ஆர் டைப்பிக்கலி மேட் ஆஃப் ஃப்ரம் சாஃப்ட் மெட்டீரியல் லைக் PTFE பாலிடெட்ரா ஃப்ளூரோ எத்திலின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சீட் அப்படின்றது வந்து இந்த PTFE மெட்டீரியலாலையும் என்ஷூரிங் த பபிள் டைட் சீலிங் அட் எவ்ரி ரிலேட்டிவ்லி ஹை ப்ரெஷர். ஸோ சீட் அப்படின்ற அந்த ஏரியாவில் நம்ம இந்த PTFE மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதால நமக்கு வந்து சீட்டிங்குமே வந்து டைட்டாக இருக்கும். அதனால் லீக்கேஜ் வந்து இருக்காது. குவிக் ஆப்ரேஷன் அண்ட் சிம்பிள் டிசைன் மேக் பால் வால்வ்ஸ் பாப்புலர் இன் மெனி இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து ஆப்ரேஷனுமே டக்குன்னு நம்ம க்ளோஸ் பண்ணலாம், டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணலாம். டிசைனிங்குமே வந்து சிம்பிளாக இருக்கிறதால மெனி இண்டஸ்ட்ரீஸில் வந்து பால் டைப் ஆஃப் வால்வ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் பால் வால்வ் எடுத்துட்டோம்னாக்கா ஃப்ளோட்டிங் பால் வால்வ், டர்னியான் பால் வால்வ், ஃபுல் போர்ட் பால் வால்வ், ரெடியூஸ் போர்ட் பால் வால்வ், வி போர்ட் பால் வால்வ், மல்டி போர்ட் பால் வால்வ், மேனுவல் எலக்ட்ரிக் ஆர் நியூமேட்டிக் ஆக்ஷன் சொல்லிட்டு வேரியஸ் டைப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் பால் வால்வ் அப்படி எடுத்துட்டாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்மளுடைய அந்த பால் வந்து ஃபுல்லாக ஃப்ளோட்டிங் கண்டிஷன்லேயே இருக்கும். அது கரெக்டாக பார்த்தோன்னாக்கா நம்ம ஸ்டெம் கூட மட்டும்தான் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். அதர்வைஸ் பார்த்தோன்னாக்கா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த சீட்டிங் கூட வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி அது வந்து ஃபுல்லாக ஆப்ரேஷனில் ஃப்ளோட்டிங் கண்டிஷன்லேயே இருக்கிறதால இது வந்து ஃப்ளோட்டிங் பால் வால்வ் அப்படின்னு பேர். இந்த பால் இஸ் ஹெல்ட் இன் பிளேஸ் பை த seat and floats slightly using line pressure using ensure sealing. ஸோ இதில் வந்து லைன் ப்ரெஷரைஸ்டு ஃபியூல் வரும்போது அது இது மேலே வந்து ஃபுல்லாக வந்து அட்டாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே வந்து ஹை ப்ரெஷர் கண்டிஷனில் டர்னியான் டைப் வந்து பால் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். திஸ் பால் இஸ் ஆங்கர்ட் அட் த டாப் அண்ட் பாட்டம் ரெடியூஸ் ஆப்ரேட்டிங் டர்ம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா இதுதான் பால். அந்த பால் வந்து மேலேயும் கீழேயும் வந்து லாக் ஆன மாதிரி இருக்கும், பாடி கூட ஆங்கர் ஆகிட்டு இருக்கும். ரெடியூசிங் ஆப்ரேஷன் டார்க் யூஸ்டு ஃபார் லார்ஜர் அண்ட் ஹை ப்ரெஷர் வால்வ்ஸ்.
ஸோ ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிட் வரும்போது அந்த ஃப்ளூயிட் ஃபுல்லாக இது மேலே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல லாக் பண்ண மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம இதை ஆப்ரேட் பண்ணும்போது பாடி கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஹை ப்ரெஷர் வந்தாலுமே இது மேலே எந்த டேமேஜும் ஏற்படாது. ஃபுல் போர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா த பால் இஸ் போர்ட் அட் த சேம் டயாமீட்டர் ஆஃப் த பைப் லைன் ஆஃப் த மினிமம் ப்ரெஷர் ட்ராப். ஸோ இதில் பாலினுடைய போர் டயாமீட்டரும் ஃப்ளோ போர் டயாமீட்டரும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து ஃபுல் போர்னு பேர். ரெடியூஸ்ட் போர் அப்படின்னாக்கா இதுதான் ஃப்ளோ போர், ஃப்ளோ ஆகக்கூடிய போர். இதை விட பாலினுடைய போர் வந்து கம்மியாக இருக்கும். இதான் வந்து ரெடியூஸ்டு போர். வி போர்ட் பால் வால் அப்படின்றப்போ பாலில் வந்து அதில் இருக்கக்கூடிய போர்ட் வந்து வி ஷேப்பில் கட் அவுட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு பேர் வந்து வி ஷேப்ட் ஆர் வி ஷேப் நாட்ச் ஃபார் இம்ப்ரூவ் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் த்ராட்லிங் பர்பஸ்க்கு இந்த டைப்பை வந்து யூஸ் பண்ணுவோம். மல்டி போர்ட் பால் வால் அப்படின்றது 3-way or 4-way designed for diverting and mixing fluids. ஸோ 3-way 4-way வால்வ்ன்றது வந்து நம்ம ஃப்ளூயிட் ரெண்டு ஃப்ளோ வந்து மிக்ஸ் பண்ணி ஒரே ஃப்ளோவாக அவுட்புட் எடுக்கிறதுக்கும் ஒரு ஃப்ளோவை நம்ம வந்து டைவர்ட் பண்ணி ரெண்டு ஃப்ளோவாக அவுட்புட் எடுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வால் தான் வந்து இந்த மல்டி போர்ட் பால் வால்வ். ஸோ நீடில் வால்வினுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து நீடில் வால்வை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதோட எக்ஸ்பிளேஷன் பார்த்தோன்னாக்கா designed for precise flow control in fluid system, it features a slender tapered needle shaped plunger that fits into a matching seat. ஸோ நம்ம ஒரு வால்வ்னாக்கா அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த டிஸ்கை பொறுத்து தான் அதனுடைய நேமுமே வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ பால் வால்வ்னு பார்த்தப்போ அதில் வந்து பால் டைப் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நீடில் வால்வ் அப்படின்றப்போ இதில் வந்து நீடில் டைப் ஆஃப் பிளஞ்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சீட் கூட மேட்ச் ஆகி அது மூலயமா இருக்கக்கூடிய கேப் மூலயமா தான் ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து நடக்குது. திஸ் டிசைன் enables fine adjustment of flow rate, making needle valve especially useful in application requiring a accurate flow regulation of gases or liquid low flow rate at high pressure. ஸோ நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு வந்து அக்யூரேட்டான ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து நீடில் வால்வ் யூஸ் பண்ணுறது மூலயமா ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து ப்ரிசைஸாக வந்து இருக்கும். ஸோ நீடில் வால்வினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து வால் பாடி அப்படின்றது வந்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நீடில், இது வந்து பிளஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏரியா தான் வந்து நீடில். ஸோ அந்த நீடில் டைப்பில் அந்த பிளஞ்சர் இருக்கிறதால அதை வந்து நீடில் வால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த டேப்பர்ட் பாயிண்டட் காம்பனன்ட் கண்ட்ரோலிங் ஃப்ளோ, இதான் வந்து நீடில். ஸோ சீட் அப்படின்றது வந்து த மேட்சிங் டேப்பர் சர்ஃபேஸ் இன்டு த வால் பாடி டு த ரிசீவிங் த நீடில். ஸோ அந்த நீடிலும் பாடியில் இருக்கக்கூடிய அந்த டேப்பர்ட் ஏரியாவையும் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த சீட் அப்படின்ற ஏரியா. ஸ்டெம் அப்படின்றது வந்து நம்ம பிளஞ்சரையும் ஹேண்ட்வீலையும் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டெம். ஸோ ஸ்டெம் வந்து எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நடுவில் இருக்கிற பிளஞ்சர் வந்து ஆப்ரேட் ஆகி நமக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நடக்குது. ஹேண்டில் ஆர் ஹேண்ட்வீல், மேனுவல் இன்டர்ஃபேஸ் ஃபார் ஸ்டெம் ரொட்டேஷன். ஹேண்ட்வீல் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்டெம்மை ரொட்டேட் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து அந்த கேப் கிரியேட் ஆகி ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நடக்குது. பேக்கிங் அண்ட் கிளாண்ட் அப்படின்றது வந்து சீல்ஸ் அரௌண்ட் த ஸ்டெம் டு ப்ரிவென்ட் த லீக்கேஜ். ஸோ இதில் வந்து ஹேண்ட் வீல் அப்படின்றது மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரொட்டேட் பண்ணும்போது இது கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டெம் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸ்டெம் ஆப்ரேட் ஆகும்போது அதிலோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த பிளஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீடில் டைப் டேப்பர் ஷேப்பில் இருக்கக்கூடிய நீடிலுமே வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ இதனுடைய அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது பாடியில் இந்த கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து சீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எந்த அளவுக்கு இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்காது. எந்த அளவுக்கு இது வந்து மேல் நோக்கி போய் கேப் கிரியேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ இந்த பேக்கிங் அப்படின்றது வந்து இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்கும்போது இந்த ஸ்டெம்முடைய சைட்வேஸ் வழியாக நமக்கு வந்து லீக்கேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த பேக்கிங் அண்ட் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிற ஏரியா. ஸோ நம்ம ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இந்த ஃப்ளோ போர் வழியாக நடக்கும்போது இந்த நீடில் டைப் ஆஃப் பிளஞ்சர் வந்து எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கோ அந்த கேப்பை பொறுத்து தான் நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ இது மூலயமா வந்து ஃப்ளோ போர் வழியாக அவுட்புட் வந்து வெளியே போகுது. இதான் வந்து நீடில் வால்வுடைய பேசிக் கான்செப்ட். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா த நீடில் வால்வ் ஆப்ரேட்ஸ் பை டர்னிங் எ த்ரெட்டட் ஸ்டெம் கனெக்டட் டு எ நீடில் ஷேப் பிளஞ்சர். ஸோ நமக்கு இந்த த்ரெட்டட் ஸ்டெம் வந்து ஹேண்ட்வீல் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஹேண்ட்வீலை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஸ்டெம் வந்து ஆப்ரேட் ஆகி அது மூலயமா லாஸ்ட்டில் வந்து அந்த பிளஞ்சர் அப்படின்ற அந்த டைப் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து சீட்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து ஃப்ளோ போரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஃப்ளோ போரில் அந்த ஸ்டெம் வந்து அந்த நீடில் வந்து நம்ம அந்த ஃப்ளோ போரில் இந்த ஏரியா கூட மேட்ச் ஆகக்கூடிய இடம் தான் வந்து சீட்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெட் கலரில் காமிச்சிருக்கிறது. ஸோ நம்ம ஹேண்ட்வீல் வச்சு ரொட்டேட் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டெம் மேலே கீழே மூவ் ஆகி அந்த நடுவில் இருக்கக்கூடிய நீடில் வந்து எந்த அளவுக்கு இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணுதோ
அதுதான் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகும். எந்த அளவுக்கு அந்த சீட்டிங் ஏரியாலேருந்து விலகி போகுதோ அந்த அளவுக்கு கேப் மூலயமா நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நடக்கும். ஸோ நீடில் வால்வ் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு ஃப்ளோ வந்து இந்த லெஃப்ட் சைட்லேருந்து இந்த க்ரீன் கலர் லைன் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த வழி வந்து ஃப்ளோ வந்து நடக்கும். The needle moves towards or away from the valve seat, controlling the size of the orifice, regulating the fluid flow. The needle and seat have a very small contact area. ஸோ இதனுடைய நீடிலுக்கும் சீட்டுக்கும் இருக்கக்கூடிய கான்டாக்ட் ஏரியா வந்து ரொம்ப ஸ்மாலான ஏரியா. ஸ்மால் மூவ்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஃபைன் ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ சின்ன ஏரியாவாக இருக்கிறதால நமக்கு வந்து அக்யூரேட்டாக ஃபைனான ஃப்ளூயிட் ஃப்ளோக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The valve can be gradually open or closed to precise throttle flow or completely shut it off. ஸோ நமக்கு வந்து எந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து ப்ரிசைஸான ஃப்ளோ வேணுமோ அந்த இடத்துல இந்த டைப் ஆஃப் வால்வ் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோவுமே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அக்யூரேட்டாகவும் ப்ரிசைஸாகவுமே இருக்கும். இதான் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் நீடில் வால்வ். ஸோ இதில் நீடில் டைப் பிளஞ்சர் யூஸ் பண்ணி நம்ம இந்த வால்வை வந்து ஆப்ரேட் பண்ணுறதால இது பேர் வந்து நீடில் வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். டைப்ஸ் ஆஃப் நீடில் வால்வ் அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் நீடில் வால்வ், ஹை ப்ரெஷர் நீடில் வால்வ், டபுள் எண்டட் நீடில் வால்வ், மினியேச்சர் நீடில் வால்வ், ஆட்டோமேட்டட் நீடில் வால்வ். ஸோ நீடில் வால்வ் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட் வந்து சேம் கான்செப்ட் தான். அது நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது வந்து ஸ்டாண்டர்டாக ஹை ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து ஹை ப்ரெஷர் நீடில் வால்வ்னு சொல்லுவோம். டபுள் எண்டட் அப்படின்றப்போ ரெண்டு எண்டுமே வந்து டபுள் எண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து டபுள் எண்டட். மினியேச்சர் நீடில் வால்வ் அப்படின்றது வந்து காம்பேக்ட் சைஸ் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் லோ ஃப்ளோ சிஸ்டம். ஸோ நமக்கு தேவையான மினியேச்சர் சைஸில் இருந்ததுன்னா அது மினியேச்சர் நீடில் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் வால்வ்ன்றது பேசிக் டிசைன் யூஸ்டு ஃபார் moderate pressure and flow. High pressure needle valve built with reinforced materials to handle high pressure of fluid. Double ended needle valve has two needle points to control flow and to end of the specific application. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தும் அதோட டிசைனை பொறுத்தும் தான் இந்த டைப்ஸ் ஆஃப் நீடில் வால்வ் அப்படின்றது வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. நீடில் வால்வ் அப்படின்னாலே பேசிக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய பிளஞ்சர் வந்து நீடில் டைப் இருக்கிறதால இது வந்து நீடில் வால்வ் பேர். அதை யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தும் அந்த இடத்த பொறுத்தும் தான் அது வந்து கிளாஸிஃபை பண்ணி வகைப்படுத்துகிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா அந்த நீடில் வால்வுடைய ஓப்பன் கண்டிஷன், க்ளோஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் கண்டிஷன் அப்படின்றப்போ நமக்கு அந்த க்ரீன் கலர் தான் ஃப்ளூயிட் ஃப்ளோ. ஓப்பன் கண்டிஷனில் அந்த நீடில் வந்து மேல் நோக்கி இருக்கிறதால அந்த கேப் கிரியேட் ஆகி அது மூலமா ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ இது க்ளோஸ் கண்டிஷன் அப்படின்றதால சீட்டுக்கும் பிளஞ்சரும் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறதால அந்த க்ரீன் கலரில் இருக்கிற ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இது வந்து க்ளோஸ் கண்டிஷன். ஸோ நீடில் வால்வ் அப்படின்றது வந்து ப்ரிசைஸ் ஃப்ளோ எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு வந்து இந்த வால்வ் போட்டு யூஸ் பண்ணுறது மூலியமா நமக்கு ஃப்ளோ வந்து தேவையான அளவு வந்து அவுட்புட்டாக எடுக்க முடியும். ஸோ த்ராட்டில் வால்வ் அப்படின்னு எடுத்துட்டாக்கா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாலே அதை வந்து த்ராட்டில் வால்வ் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னாக்கா த்ராட்டில் வால்வ் இஸ் ஏ ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் டிசைன் ஃபார் ரெகுலேட்டிங் ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் ஃப்ளூயிட் ஃப்ளோ ரேட் இன் பைப்லைன்ஸ். Provides adjustable resistance to flow, allowing precise control of velocity, pressure drop or volume flow. ஸோ இந்த throttle valve அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு பைப்பில் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது அதை வந்து த்ராட்டில் பண்ணுறதுக்கு, அதாவது அதை வந்து ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அண்ட் வால்யூமை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த த்ராட்டில் வால்வ். ஸோ இது ஸ்பெஷலி யூஸ்ட் இன் ஆட்டோமோட்டிவ், அதாவது வெஹிக்கிள்ஸ்லையும், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெச்விஏசி ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். த்ராட்டில் வால்வ்ஸ் எக்ஸஸ் modulating flow rather than providing full on off shut off, making them ideal for application requiring variable flow control. ஸோ இது வந்து throttle valve வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ளோ வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த throttle valve. ஸோ throttle valve கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மெயினான பேசிக்கான பார்ட்ஸ் பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து வால் பாடின்றது வந்து எல்லா வால் காம்பனன்ட்ஸுமே வந்து கண்டெயின் பண்ணி ஹோல்ட் பண்ணுறது தான் வந்து வால் பாடி. த்ராட்லிங் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதில் த்ராட்லிங் அப்படின்றது எது மூலயமா நடக்குதுனாக்கா நம்ம நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க்கு, பிளேட்டு, கேட் ஆர் நீடில், இது எதுக்குனாக்கா ரெஸ்ட்ரிக்ட் த ஃப்ளோ. ஸோ அதனால் இது வந்து த்ராட்லிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெம் ஆர் ஷாஃப்ட், இது பார்த்தோன்னாக்கா கனெக்ட்ஸ் ஆக்சுவேட்டர் த்ரூ த்ராட்லிங் எலமெண்ட். சீட் அப்படின்றது பார்த்தோன்னாக்கா நமக்கு சீட்டுன்றது வந்து நம்மளுடைய அந்த டிஸ்கினுடைய அவுட்டரையும் நமக்கு அந்த ஃப்ளோ போர்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்தையுமே வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி அதை சீல் பண்ணுற இடத்துல தான் வந்து சீட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொவைட்ஸ் சீலிங் சர்ஃபேஸ் when the valve is closed. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவேட்டர் ஆர் ஹேண்டில். ஆக்சுவேட்டர் ஹேண்டில்ன்றது தான் வந்து இது வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு அந்த டிஸ்கையும் ஸ்டெம்மையும் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அந்த ஆக்சுவேட்டர் ஹேண்டில்.
இது மேனுவல் நியூமேட்டிக் ஆர் எலக்ட்ரிக் கண்ட்ரோல் மெக்கானிசம் மூலயமா இது வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் அண்ட் கிளாண்ட்னு பார்த்தோன்னாக்கா ப்ரிவென்ட் லீக்கேஜ் அரவுண்ட் ஸ்டெம் அண்ட் ஷாஃப்ட். ஸோ நமக்கு இந்த டயக்ராமில் பார்த்தோன்னாக்கா நமக்கு நடுவில் இருக்கிறதா வந்து அந்த த்ராட்டில் வால்வ்னு சொல்கிறாங்க, அந்த டிஸ்க் மாதிரியான ஷேப்பு. ஸோ இது மூலயமா இதை நம்ம ஆப்ரேட் பண்ணுறது மூலயமா தான் நம்மளுடைய ஃப்ளோவை வந்து நம்ம வந்து த்ராட்டில் பண்ணுறோம். ஸோ இது நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃப்ளோவுக்கு வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபுல் ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு வந்து பர்பெண்டிகுலராக கிராஸாக போய் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃப்ளோ வந்து வேரியபிள் ஆகும். ஸோ இதான் வந்து த்ராட்டில் வால்வுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். த்ராட்டில் வால்வ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னாக்கா partially obstructing the flow path through a movable element such as disc, butterfly plate, gate or needle. ஸோ நமக்கு இந்த பார்த்தது நடுவில் இருக்கிறது வந்து த்ராட்டில் வால்வனுடைய இருக்கக்கூடிய அது வந்து டிஸ்க்கு பட்டர்ஃப்ளை டைப்பில் இருக்கும். ஸோ இது வந்து வேரியஸ் டைப்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து மூவபிளாக இருக்கிறதால நமக்கு வந்து நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆரோ மார்க் சிம்பிள் காட்டிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃப்ளோ வந்து கேரி அவுட் ஆகும்போது நம்ம அந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்க்கு பட்டர்ஃப்ளை பிளேட்டை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு ஃப்ளோ வந்து நமக்கு வந்து த்ராட்டில் பண்ண முடியும். ஃப்ளோ வந்து ரெகுலேட் பண்ணி நமக்கு தேவையான அளவு நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Turning the actuator or handle adjusts the position of the throttling element, creating variable restriction in flow passage. So this control restrictions creates a pressure drop across the valve, reducing downstream flow rate or velocity. The design allows smooth modulation from wide open to nearly closed. ஸோ அதான் நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்கை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு தேவையான அளவு ஃப்ளோ வந்து நம்ம வந்து அவுட்புட்டாக வந்து எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த த்ராட்டில் வால்வ். ஸோ ஃப்ளூயிட் ஃப்ளோவை த்ராட்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதால இதுக்கு பேர் வந்து த்ராட்டில் வால்வ்னு சொல்லி பேர். த்ராட்டில் வால்வுடைய டைப்ஸ் எப்படி எடுத்துட்டோம்னாக்கா பட்டர்ஃப்ளை த்ராட்டில் வால்வ், குளோப் த்ராட்டில் வால்வ், நீடில், கேட்டு, வெஞ்சுரி அண்ட் எலக்ட்ரானிக் த்ராட்டில் வால்வ். ஸோ த்ராட்டில் வால்வ் அப்படின்றது வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் வந்து த்ராட்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய வால்வ்ஸில் வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட நேமை சேர்த்து நம்ம அந்த வால்வ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பட்டர்ஃப்ளை த்ராட்டில் வால்வ்னாக்கா ரொட்டேட்டிங் டிஸ்க் ப்ரொவைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் ஃப்ளோ கண்ட்ரோல், காம்பேக்ட் அண்ட் லைட் வெயிட். ஸோ இது பட்டர்ஃப்ளை வால்வில் நம்ம இந்த டைப் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்து பட்டர்ஃப்ளை த்ராட்டில் வால்வ் அப்படி சொல்லுவோம். அதுவே வந்து குளோப்பில் யூஸ் பண்ணோம்னா குளோப் த்ராட்டில் வால்வ். இதில் பார்த்தோன்னாக்கா லீனியர் மோஷன் டிஸ்க் ஃபார் ப்ரிசைஸ் த்ராட்லிங், ஹை ப்ரெஷர் ட்ராப். ஸோ நீடில் த்ராட்டில் வால்வ் அப்படின்றது வந்து ஃபைன் டேப்பர் நீடில் ஃபார் வெரி ப்ரைசைஸ் லோ ஃப்ளோ கண்ட்ரோல். ஸோ கேட் த்ராட்டில் வால்வ் எடுத்துட்டோம்னாக்கா ஸ்லைடிங் கேட் ஃபார் மாடுரேட் த்ராட்லிங், நாட் ஃபார் டைட் ஷட் ஆஃப். ஸோ இது வெஞ்சுரி டைப் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்ட்ரீம் லைன் டிசைன், minimize turbulence and pressure loss. Electronic throttle valve அப்படின்னாக்கா motorized with electronic control for automotive and automation. ஸோ பேசிக்காக நம்ம த்ராட்டில் வால்வ் அப்படின்றதுனாக்கா நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோவை வந்து த்ராட்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் அந்த த்ராட்டில் வால்வ் கான்செப்ட். ஸோ அதை நம்ம எந்தெந்த வால்வில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து வேரியஸ் ஸ்டெப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கண்ட்ரோல் வால்வினுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எங்கேயாவது டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது கண்ட்ரோல் வால்வை தான் வந்து டினோட் பண்ணும். எக்ஸ்பிளேஷன் பார்த்தோன்னாக்கா ஏ கண்ட்ரோல் வால்வ் இஸ் ஏ ஆட்டோமேட்டட் டிவைஸ் யூஸ் டு ரெகுலேட் த ஃப்ளோ ரேட், ப்ரெஷர் லெவல், டெம்பரேச்சர் ஆர் அதர் ப்ராசஸ் வேரியபிள்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் டிவைஸ். இது மோஸ்ட்லி பார்த்தோன்னாக்கா ஃப்ளோ ரேட்டு, ப்ரெஷர் லெவல், டெம்பரேச்சர் அந்த மாதிரியான ப்ராசஸை வந்து நமக்கு வந்து வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் வால்வ். ஸோ இட் கண்டினியூஸ்லி மாடுரேட் ஃப்ளோ பேஸ்ட் ஆன் சிக்னல்ஸ் ஃப்ரம் த கண்ட்ரோலர், மெயின்டைனிங் டிசைட் ப்ராசஸ் கண்டிஷன். ஸோ இது வந்து நமக்கு வந்து கண்ட்ரோலர் கிட்டேருந்து வரக்கூடிய சிக்னலை எடுத்துட்டு அதனுடைய செட் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வால்வை வந்து கண்ட்ரோல் பண்ணி தேவையான அவுட்புட் வந்து கொடுக்கும். It consists of valve body, actuator and positioner to achieve accurate flow control through feedback loops. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர்
ஃப்ளோ போர் வழியாக நமக்கு ஃப்ளோ நடக்குது அப்படின்றப்போ அதனுடைய அவுட்புட் வந்து நமக்கு செட் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வருதா அப்படின்றத நம்ம வந்து செட் பாயிண்ட் செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து மீட் ஆச்சு அப்படின்னாக்கா ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கும். இன்கேஸ் அதை விட குறைவாகவோ கம்மியாகவோ இருந்துச்சுனாக்கா அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக் லூப் சிஸ்டம் மூலயமா ஃபீட்பேக் வந்து போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி வால்வை வந்து கண்ட்ரோல் ஆகி நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கொடுக்கறது தான் இந்த கண்ட்ரோல் வால்வ். கண்ட்ரோல் வால்வுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய மெயினான காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து வால் பாடி தான் வந்து வால்வு இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ட்ரிம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா வால்வுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ட்ரிம் கேட்டகரியில் வந்துடும். ஸோ இதில் எது ஒரு பார்த்தாக்கா ப்ளக்கு, டிஸ்க்கு, ஸோ அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரிம்மில் வந்துடும். இது எதுக்குன்னு பார்த்தோன்னாக்கா ஃப்ளோ வந்து மாடுலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவேட்டர் பார்த்தோன்னாக்கா கன்வெர்ட்ஸ் கண்ட்ரோல் சிக்னல் டு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஆக்சுவேட்டர் அப்படின்றது வந்து அந்த வர சிக்னலை வந்து கன்வெர்ட் பண்ணி மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், அதாவது ஆக்சுவேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இருக்கிறது தான் இந்த ஆக்சுவேட்டர். இது வந்து நியூமேட்டிக், எலக்ட்ரிக் அண்ட் ஹைட்ராலிக் 3 டைப்பில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பொசிஷனர் பார்த்தோன்னாக்கா என்ஷூர் ப்ரிசைஸ் ஆக்சுவேட்டர் ரெஸ்பான்ஸ் டு கண்ட்ரோல் சிக்னல். சென்சார் அண்ட் டிரான்ஸ்மிட்டரோட ஒர்க் என்னன்னு பார்த்தோன்னாக்கா மெஷர்ஸ் ப்ராசஸ் வேரியபிள் ஃபார் ஃபீட்பேக். ஸோ இது வந்து ப்ராசஸ் வேரியபிளை மெஷர் பண்ணி ஃபீட்பேக்குக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறது தான் இந்த டிரான்ஸ்மிட்டர். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோலர் அப்படின்றது வந்து கம்பேர் செட் பாயிண்ட் டு மெஷர்மெண்ட் அண்ட் சென்ஸ் கண்ட்ரோல் சிக்னல். இந்த கண்ட்ரோலர் தான் வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற செட் பாயிண்ட்டும் நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து கம்பேர் பண்ணி அதை வந்து சிக்னல் மூலயமா ஃபீட்பேக் லூப் சிஸ்டம் மூலயமா கண்ட்ரோலருக்கு வந்து சிக்னல் கொடுக்கறது தான் இந்த கண்ட்ரோலருடைய வேலை. ஸோ இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்ட்ரோல் வால்வ்ஸ் ரிசீவிங் இன்புட் சிக்னல் ஃப்ரம் த கண்ட்ரோலர், comparing process measurement to set points. The actuator converts the signal into mechanical motion, positioning the valve trim plug disc relative to the seat. The adjust the flow area, அதாவது CV value, creating precise pressure drop and flow regulations. Positioners ensure the accurate valve stem positioning while feedback confirms ஆக்சுவல் ஃப்ளோ மேட்சஸ் த கமாண்ட் சிக்னல். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ நமக்கு இதுதான் வந்து கண்ட்ரோல் வால்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இந்த ஆரோ மார்க் காட்டியிருக்க சைடில் தான் நமக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது இது வந்து இன்புட் மூலயமா வந்து இது வந்து அவுட்புட்டில் வந்து வெளியே போகும். ஸோ அப்படி போகும்போது நமக்கு அது எந்த அளவுக்கு ரேட்டிங்கில் வந்து நமக்கு அது ஃப்ளோ ஆகுது அப்படின்றத அதில் வரக்கூடிய அந்த ப்ரெஷர் மூலயமா நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இதில் இந்த ஃபீட்பேக் ஸ்ப்ரிங்கு மூலயமா எந்த ரேட்டில் வந்து அது வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றது வந்து ஃபீட்பேக் அந்த ஸ்ப்ரிங்கு மூலயமா நமக்கு வந்து சென்ஸ் ஆகி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த பொசிஷனரில் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த பொசிஷனருக்கு பார்த்தோம்னாக்கா பொசிஷனர் வந்து அது அந்த ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணி அந்த இது மூலயமா இன்புட் சிக்னல் வந்து கண்ட்ரோலருக்கு வந்து கொடுக்கும். ஸோ அந்த கண்ட்ரோலர் மூலயமா இதுலேருந்து இந்த ஃபீட்பேக் வந்து போகும். அதாவது இங்கே வந்து இப்போ ஃப்ளோ வந்து செட் பண்ணியிருக்கிற வேல்யூவை விட கம்மியாக போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது இந்த இடத்துல வந்து சென்ஸ் ஆகி அது வந்து ஃபீட்பேக் லூப் மூலயமா கண்ட்ரோலருக்கு போகும். ஸோ அந்த கண்ட்ரோலர் மூலயமா ஆக்சுவேட்டர் வந்து ஆக்சுவேட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃப்ளோ கம்மியாக இருக்குனாக்கா ஆக்சுவேட்டர் வந்து இது வந்து ஆப்ரேட் ஆகி இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சு ஃப்ளோ வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற பாயிண்ட்டில் வந்து இது மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த கண்ட்ரோல் வால்வ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வால்வ் அப்படின்னாக்கா லீனியர் மோஷன் வால்வ்ஸ், ரோட்டரி மோஷன் வால்வ்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர் டைப் வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியில் வந்து பிரிக்கிறோம். ஸோ கண்ட்ரோல் வால்வ் அப்படின்னாக்கா ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அது கூட ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த செட்டப் மாதிரி தான் வந்து இந்த கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து லீனியர் மோஷன் வால்வான குளோப் வால்வு, ஆங்கிள் வால்வு, 3-வே வால்வ், ஸோ இது எல்லாத்துக்கூடயுமே வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். குளோப் வால்வ் எடுத்துட்டாக்கா சிங்கிள் டபுள் சீட்டட் ஃபார் ப்ரிசைஸ் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆங்கிள் வால்வ்னாக்கா ஹை ப்ரெஷர் ட்ராப் அப்ளிகேஷன்ஸ்க்கும், 3-வே வால்வில் வந்து மிக்சிங் டைவர்ட்டிங் சர்வீஸ்க்குமே வந்து இந்த கண்ட்ரோல் வால்வ்ன்றதை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ரோட்டரி மோஷன் வால்வ் எடுத்துட்டாக்கா பட்டர்ஃப்ளை வால்வ், பால் வால்வ், ரோட்டரி பிளக் வால்வ், ஸோ இது வந்து கண்ட்ரோலிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா ஆக்சுவேட்டர் டைப்னாக்கா நியூமேட்டிக், எலக்ட்ரிக் அண்ட் ஹைட்ராலிக். ஸோ நியூமேட்டிக் டைப் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா
ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிலியபிளாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டயக்ராம் தான் வந்து எலக்ட்ரிக் கண்ட்ரோல் வால்வ், செகண்ட் கொடுத்துருக்கிறது வந்து நியூமேட்டிக் கண்ட்ரோல் வால்வ், தேர்ட் ஒன் வந்து ஹைட்ராலிக் ஹை ஃபோர்ஸ் ஃபார் லார்ஜ் வால்வ்ஸ். ஸோ கண்ட்ரோல் வால்வ் அப்படின்றது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற ஃப்ளோ போர்டில் அதனுடைய ஃப்ளோ ரேட்டை டிடெக்ட் பண்ணி அது நமக்கு தேவையான செட் பாயிண்டில் கரெக்டாக இருக்கான்றதை சென்ஸ் பண்ணி அது கூட கம்பேர் பண்ணி அதை விட கம்மியாக இருந்துச்சுனாக்கா இல்லை அதிகமாக இருந்துச்சுனாக்கா ஃபீட்பேக் லூப் சிஸ்டம் மூலயமா கண்ட்ரோலருக்கு கொடுத்து அது மூலயமா கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆக்சுவேட்டரை ஆப்ரேட் பண்ணி நமக்கு தேவையான செட் பாயிண்டில் அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த கண்ட்ரோல் வால்வ்ஸ். ஆங்கிள் வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாலே அது வந்து ஆங்கிள் வால்வை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம்னாக்கா த இன்லெட் அண்ட் அவுட்லெட் போர்ட்ஸ் ஃபார்ம் a right angle with each other. The valve body is shaped like an L, allowing the fluid to change direction and it passes through. ஆங்கிள் வால்வ் அப்படின்றது அது நேம் இட் செல்ஃப் ரெப்ரசன்டிங் ஆங்கிள். ஸோ இந்த வால்வ் பொறுத்தளவுக்கு இன்புட் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதனுடைய அவுட்புட் வந்து அதுக்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதாவது நம்ம ஃப்ளோ வந்து ஒரு டைரெக்ஷனில் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய அவுட்புட் வந்து அதுக்கு வந்து 90 டிகிரியில் வந்து வெளியே போகும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஆங்கிள் வால்வ். ஆங்கிள் வால்வ்ஸ் ஆர் டிசைன் ஃபார் ஃப்ளோ ரெகுலேஷன் அண்ட் ஷட் ஆஃப், providing compact piping solution where a change in flow direction is needed without additional elbows or fitting. ஸோ இந்த ஆங்கிள் வால்வ் வந்து நம்ம பேசிக்காக ஒரு வால்வ் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல அந்த இடத்துல வேறு ஏதாவது பெண்டிங் வந்து பண்ணணும், அதாவது ஃப்ளூயிட் ஃப்ளோடைய டைரக்ஷன் மாற்றணும், 90 டிகிரி மாற்றணும் அப்படின்ற இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா எல்போஸ் யூஸ் பண்ணாமல் இந்த ஆங்கிள் வால்வையே யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 2-in-1 ஆப்ரேஷன் வந்து அங்கே வந்து கிடைக்கும். ஸோ அதில் நமக்கு வந்து ஃப்ளூயிடுடைய டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும், அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வால்வும் அங்கே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டபுள் பெனிஃபிட் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வால்வ் தான் வந்து ஆங்கிள் வால்வ். ஆங்கிள் வால்வுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதோட மெயினான காம்பனன்ட்ஸ் வந்து வால் பாடி. ஸோ வால் பாடி வந்து எல் ஷேப்டு கேஸ்டிங் வித் இன்லெட் அண்ட் அவுட்லெட் போர்ட்ஸ் அட் ரைட் ஆங்கிள். ஸோ இதான் வந்து வால்னுடைய பாடி, இந்த கேஸ்டிங் பாடி தான் வந்து வால்னுடைய பாடி. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து இன்லெட் அண்ட் அவுட்லெட்டுக்கு வந்து 2 போர்ட் கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வந்து பர்பண்டிகுலராக இருக்கும் 90 டிகிரியில். ஸோ இதில் நமக்கு வந்து ஃப்ளோ வந்து கீழே இருந்து நமக்கு சைடில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆரோ மார்க் வந்து கீழேருந்து போகிறது தான் நமக்கு இன்லெட்டு, இந்த சைடு ரைட் சைடு கொடுத்துருக்கிறது வந்து அவுட்லெட். ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தோன்னாக்கா 90 டிகிரி பர்பண்டிகுலராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பர்னட்னு பார்த்தோன்னாக்கா கவர்ஸ் த வால்வ் இன்லெட் அண்ட் ஸ்டெம். வால்வுடைய இன்லெட்டையும் ஸ்டெம்மையும் கவர் பண்ணுறது தான் பர்னட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெம் அப்படின்றது வந்து ட்ரான்ஸ்ஃபர் மோஷன் ஃப்ரம் த ஆக்சுவேட்டர் ஹேண்ட்வெல் டு த டிஸ்க். ஸ்டெம் அப்படின்றது இது இந்த நடுவில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய ஷாஃப்ட் தான் ஸ்டெம்மு. இது நமக்கு வந்து இந்த ப்ளக்கையும் ஹேண்ட்வெல்லையும் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது தான் இதனுடைய பர்பஸ். டிஸ்க் ஆர் ப்ளக் மூவ்ஸ் டு ஓப்பன் ஆர் க்ளோஸ் த ஃப்ளோ பாத். டிஸ்க் ஆர் ப்ளக்ன்றது இந்த நடுவில் இருக்கக்கூடியது. ஸோ இதனுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து அது வந்து க்ளோஸாக இருக்கா இல்லை வந்து ஓப்பனில் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். சீட் அப்படின்றது வந்து சீலிங் சர்ஃபேஸ் டு ஸ்டாப் ஃப்ளூயிட் ஃப்ளோ. சீட் அப்படின்றது இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்குற ஏரியா. ஸோ இதிலிருந்து நம்மளுடைய ப்ளக் வந்து எந்த அளவுக்கு வந்து கான்டாக்டில் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து கான்டாக்டில் இருந்து விலகி போயிருக்கு அப்படின்ற அதனுடைய கேப்பை வச்சு தான் நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து நிர்ணயிக்கப்படுது. பேக்கிங் அண்ட் கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இது வந்து ஸ்டெம் மூலயமா ஏற்படக்கூடிய லீக்கேஜை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறக்கூடிய ஒன் ஆஃப் த பேக்கிங் தான் வந்து இந்த பேக்கிங் அண்ட் கிளாண்ட். ஆக்சுவேட்டர் ஹேண்ட்வீல் அப்படின்றது வந்து இது மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர், இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வால்வுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஆப்ரேட்ஸ் பை மூவிங் எ டிஸ்க் பிளக் ஆர் குளோப் ஷேப்டு closure member perpendicular to the seat. When the valve is open, fluid enters through the inlet port, changes direction at the internal corner and exits via outlet port. அதாவது ஆங்கிள் வால்வ் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய ஃப்ளூயிட் ஃப்ளோனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வால்வ் தான் வந்து ஆங்கிள் வால்வ்னு சொல்லிட்டு.
ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா மேலே இருக்கிறது ஹேண்ட் வீல், நடுவில் இருக்கிறது ஸ்டெம்மு, இந்த சென்டரில் அந்த க்ரீன் கலரில் கொடுக்குறது வந்து ப்ளக்கு. இதுவே நமக்கு வந்து அந்த ஃப்ளோ போர் ஏரியா கூட கனெக்ட் ஆகிற இடத்துக்கு வந்து சீட்டுன்னு சொல்லி பேர். ஸோ இதை நம்ம ஹேண்ட் வீலை வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது இது நமக்கு வந்து கீழ் நோக்கி நகர்ந்து வந்து இந்த சீட்டிங் ஏரியா கூட வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து மேல் நோக்கி போய் நமக்கு இந்த இடத்துல கேப் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து கிடைக்கும். இங்கே இன்லெட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து கீழே இருந்து உள்ள இன்லெட் மாதிரி போகுது, போயிட்டு அதனுடைய 90 டிகிரியான ரைட் சைடில் வந்து நமக்கு வந்து வெளியே வந்து போகுது. ஸோ நம்ம ப்ளக்கினுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றதுமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அவுட்புட்டாக. The wall stem connected to the disc moves up or down to regulate the flow or completely shut off the fluid. The design allows good throttling performance with the moderator pressure drop. ஸோ ஆங்கிள் வால் வந்து நமக்கு வந்து எல்போ எந்த இடத்துலலாம் எல்போ தேவையில்லாமல் எல்போ யூஸ் பண்ண வேண்டிய இடத்துலையும் வால் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துலையும் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியான இடத்துல நம்ம இந்த ஆங்கிள் வால்வை வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை ரெண்டுத்தினுடைய இதையுமே வந்து நம்ம ஒரே வால்வில் வந்து ரெண்டுத்துடைய ஆப்ரேஷன் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா globe type angle valve, ball type angle valve, gate type angle valve, needle angle valve, pneumatic electric actuated angle valves. ஆங்கிள் வால்வ் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்மளுடைய இன்புட்டும் அவுட்புட்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து 90 டிகிரியில் இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்த்த இந்த டைப்ஸ் எல்லாமே வந்து அதனுடைய டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸில் வந்து இந்த மாதிரியான ஆங்கிள்ஸில் யூஸ் பண்ணுறதை வச்சு தான் இதை வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நடுவில் வந்து நமக்கு வந்து குளோப் டைப் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா, ப்ளக் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து குளோப் வால்வ்னு சொல்லுவோம். இதுவே வந்து பால் டைப் யூஸ் பண்ணியிருந்தாங்க, பால் டைப் ப்ளக் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா பால் டைப் ஆங்கிள் வால்வு. ஸோ அதுவே வந்து கேட்டு நீடில் டைப்பில் ப்ளக் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் சென்டரில் நம்ம என்ன வந்து ப்ளக் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து குளோப் டைப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்து குளோப் டைப் ஆங்கிள் வால். பால் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா பால் டைப் ஆங்கிள் வால். ஸோ ஆங்கிள் வால்வ்னாலே பேசிக் கான்செப்ட் என்னன்னாக்கா ஃப்ளூயிட் ஃப்ளோனுடைய டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆங்கிள் வால். ஸோ இது வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் உள்ள கேப் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்றுக்கு ஒன்று வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். Globe type angle valve எடுத்துனாக்கா uses a globe valve trim inside an angle body offering precise throttling. Ball type angle valve எடுத்துனாக்கா a quarter turn ball to provide quick shut off which directional flow changing வந்து யூஸ் ஆகும். Gate type angle valve நாக்கா a wedge gate for full flow isolate with flow direction changes. Needle angle நாக்கா tapered needle for fine flow regulation at angle bodies. Next வந்து pneumatic and electrical actuator angle valves automation for remote control and process integration. இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா நம்ம பேசிக்காக பார்த்த குளோப் வால், பால் வால், கேட் வால், நீடில் வால் எல்லாத்தோடைய சேம் ஆப்ரேஷன் தான். அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னன்னாக்கா நமக்கு இந்த ஆங்கிள் வால்ன்றப்போ அதனுடைய இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஆங்கிள் வந்து இந்த கான்செப்டில் வரும். அப்படி வந்துச்சுனாக்கா அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் ஆங்கிள் வால்வ். த்ரீ வே வால்வ்னாக்கா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுனாலே அது 3 வே வால்வ் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 போர்ட்ஸ் இன்லெட் அவுட்லெட் காம்பினேஷன்ஸ் ஃபார் மிக்சிங் த ஃப்ளூயிட் ஃப்ரம் 2 sources ஆர் டைவர்ட்டிங் ஃப்ளோ ஃப்ரம் 1 sources to 2 destination available as ball type, globe type, plug ஆர் butterfly type. ஸோ இந்த 4 டைப்லையுமே வந்து நமக்கு 3 வே வால்வ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய வால்வை விட இதில் வந்து 3 போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 3 போர்ட்டில் ஒரு போர்ட் வழியாக இன்புட் கொடுத்து 2 இதில் வந்து அவுட்லெட் எடுக்கலாம், இல்லை 2 இன்புட் கொடுத்து 1 வழியாக வந்து அவுட்லெட் எடுக்கலாம். இது வந்து பால் டைப், குளோப் டைப், பிளக் டைப், பட்டர்ஃப்ளை டைப்பில் வந்து அவைலபிளாக இருக்குன்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எல் போர்ட், அதாவது 90 degree flow switch between 2 ports or T port, straight through mixing or full diversion configuration in the internal elements. These valves simplify piping by replacing the multiple two-way valves.
ஸோ 3-வே வால்வ் அப்படின்னாக்கா 3 போர்ட் இருக்கும். ஒன்றில் கொடுத்து அதை வந்து டைவர்ட் பண்ணி 2 அவுட்புட்டாக எடுக்கலாம். இல்லை 2ல் வந்து இன்புட் கொடுத்து அதை மிக்ஸ் பண்ணி 1 அவுட்புட்டாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த 3-வே வால்வ். ஸோ 3-வே வால்வுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்து வால்வ் பாடி. ஸோ இது வால்வ் பாடி தான் வந்து எல்லா வால்வில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் காம்பனன்ட்ஸையும் வந்து ஹோல்ட் பண்ணுறது. பால் பிளக் ஆர் டிஸ்க், அதாவது அது உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய பிளக் டைப் வந்து மல்டி ட்ரில்டு போர்ட் எலமெண்ட் எல்ஆர்டி கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம் ஷாஃப்ட். ஸ்டெம் ஷாஃப்ட் தான் வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிளக்கையும் ஹேண்ட்வேலையும் வந்து லிங்க் பண்ணக்கூடியது. சீட் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா நம்ம பார்த்த அந்த பிளக்கையும் நம்மளுடைய அந்த ஃப்ளோ போரையும் வந்து சீல் பண்ணி அந்த இடத்துல வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த சீட்டுன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவேட்டர் அப்படின்றது வந்து ஆக்சுவேட்டர் ஹேண்டில் வந்து மேனுவல், நியூமேட்டிக் ஆர் எலக்ட்ரிக் ஆப்ரேட்டட் டைப்பாக இருக்கும். இந்த ஆக்சுவேட்டர் தான் வந்து நமக்கு ஸ்டெம்மை வந்து ஆப்ரேட் பண்ணி அது உள்ளே இருக்கக்கூடிய அது கூட கனெக்டட் இருக்கக்கூடிய ப்ளக்கை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறது. பொசிஷன் இண்டிகேட்டர் அப்படின்றது ஷோஸ் ஆக்டிவ் ஃப்ளோ பாத். ஸோ நம்ம பார்த்த மாதிரி 3-வே வால்வ்னாக்கா இதில் வந்து 3 போர்ட் இருக்குது. ஸோ இந்த 3ல் வந்து நம்ம வந்து இது ஒன்று மூலயமா இன்புட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இது 2துலேயும் நமக்கு வந்து அவுட்புட் வரும். அட் த சேம் டைம் இது 2ல் நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இது 1 வழியாக வந்து அவுட்புட் வந்து வெளியே வரும். இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோன்னாக்கா குவார்ட்டர் டர்ன் ஆர் லீனியர் மோஷன் ரொட்டேட்ஸ் shifts the internal elements to redirect flow. L port connects to adjacent ports. Example, divert inlet A to outlet B or outlet C. T ports allow all 3 ports to connect simultaneously, mixing or straight flow. Positioners actuators ensure precise control. Visual handles indicate flow path. ஸோ 3-வே வால்வ் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 3 போர்ட் வந்து இருக்கும், 3 ஓப்பனிங் இருக்கும். ஸோ அந்த 3 ஓப்பனிங்கில் நம்ம ஒரு இதில் வந்து நமக்கு இன்லெட், அதாவது இப்போ நம்ம வந்து ஹோஸ்லலாம் வந்து பைப்பில் தண்ணி வரும்போது இந்த இடத்துல இப்போ நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இது வந்து டைவர்ட் ஆகி, அதாவது ஒரு இன்புட் வந்து பிரிஞ்சு அந்த 2 இதுலேயுமே வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அட் த சேம் டைம் நம்ம 2 இதில் வந்து இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து மிக்ஸ்அப் ஆகி இன்னொன்று இதில் வந்து தேர்ட் ஒனில் வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த எல் ஷேப்பில் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த 3 வேஸ்லேயே வந்து நம்ம அதை வந்து ஆப்ரேட் பண்ணுற அந்த டைரக்ஷனை பொறுத்து நமக்கு தேவையான 2 போர்ட்டில் மட்டும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் 3-வே வால்வ். ஸோ இப்போ நமக்கு வந்து 3 போர்ட்டில் வேணும்னாலும் நம்ம இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இதுலேருந்து கரெக்டாக அந்த 2 டைரக்ஷனில் மட்டும் 2 போர்ட்டில் மட்டும் வேணும், அந்த ஆப்ரேஷன் மட்டும் வேணும் அப்படின்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ 3-வே வால்வ் அப்படின்னாக்கா 3 வேஸ் இருக்கும். அதில் 1ல் இன்புட் கொடுத்து 2ல் அவுட்புட் எடுக்கலாம். அட் த சேம் டைம் 2ல் இன்புட் கொடுத்து 1ல் அவுட்புட் எடுக்கலாம். ஸோ இதனுடைய டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எல் போர்ட் பால் பிளக்கு, நெக்ஸ்ட் வந்து டி போர்ட்டு, அடுத்து வந்து குளோப் 3-வே, நெக்ஸ்ட் வந்து மல்டி போர்ட் 4x5-வே. இதில் வந்து எல் போர்ட் பால் பிளக்குன்னு பார்த்தோன்னாக்கா ஸ்விட்ச் ஃப்ளோ பிட்வீன் 2 அவுட்லெட்ஸ், ஐசோலேட் 1 போர்ட். ஸோ இதில் வந்து ஃப்ளோ வந்து 2 போர்ட்டில் மட்டும்தான் ஃப்ளோ இருக்கும், ஒரு போர்ட் வந்து ஐசோலேட் பண்ணி தனியாக விடப்பட்டு இருக்கும், அதான் வந்து எல் போர்ட்டு. டி போர்ட் அப்படின்னாக்கா மிக்சஸ் 2 இன்லெட்ஸ் to 1 அவுட்லெட் ஆர் டைவர்ட்ஸ் 1 to 2. ஸோ டி போர்ட் அப்படின்றது இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதில் நமக்கு வந்து ஏ அப்படின்ற இன்புட் கொடுக்குறோம், பி அப்படின்ற இன்புட்டும் கொடுக்குறோம், ரெண்டும் சேர்ந்து நமக்கு அவுட்புட் வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வருது. ஸோ இது வந்து மிக்ஸ்அப் ஆகி ஏவும் பியும் மிக்ஸ்அப் ஆகி வரதால் இதில் வந்து மிக்சிங் அப்படின்றது ப்ராசஸ் வந்து நடக்குது. அட் த சேம் டைம் இதில் வழியாக வந்து ஏபி அப்படின்ற ஒரே இன்புட் கொடுக்குறோம், அது வந்து நமக்கு வந்து செப்பரேட் ஆகி, அதாவது ஏபின்ற ஒரு இன்புட் மூலயமா நமக்கு பின்றது கீழே அவுட்புட்டும் ஏன்றது சைடில் அவுட்புட்டும் வருது. ஸோ அதாவது ஒரு ஃப்ளோ வந்து டைவர்ட் ஆகி 2 இடத்துல வந்து பிரிஞ்சு வர்றதால இது பேர் வந்து செப்பரேட்டிங் அப்படின்னு பேர். ஸோ இது மொத்தமாக வந்து டி போர்ட் 3-வே வால்வ். நெக்ஸ்ட் வந்து குளோப் 3-வேன்னு எடுத்துட்டோம்னாக்கா லீனியர் ட்ரிம் ஃபார் ப்ரிசைஸ் மிக்சிங் டைவர்ட்டிங் இன் கண்ட்ரோல் லூப்ஸ். நெக்ஸ்ட் வந்து மல்டி போர்ட் 4x5-வேனாக்கா எக்ஸ்டெண்டட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஸ்விட்சிங். ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதனுடைய போர்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகி அதனுடைய யூசஸ் வந்து இருக்கும்.
ஸோ இதான் வந்து 3-வே வால்வ் இருக்கக்கூடிய டைப்ஸ். ஸோ பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கனாலே அது வந்து பட்டர்ஃப்ளையை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் வால்வை. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னாக்கா a quarter turn rotary valve uses a circular disc or plate mounted on a rotating shaft to regulate or isolate fluid flow. The disc is pivots in the center of the pipe, creating minimal obstruction when open and tight shut off when closed 90-degree. Compact lightweight design make it ideal for large diameter low pressure applications. ஸோ பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்றது வந்து நம்ம பேசிக்காக பார்த்தா மற்ற வால்வ்ஸ் மாதிரியே தான். அதில் நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க் வந்து நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை டைப்பில் பார்க்குறதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறதால இதுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்னு சொல்லி பேர். இதில் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க் வந்து நம்மளுடைய ஷாஃப்ட்டில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஷாஃப்ட்டை வந்து 90 ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அதுவே வந்து நம்மளுடைய ஃப்ளோ டைரக்ஷனுக்கு பேரலாக வச்சோம் 90 வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வால்வ் ஓப்பன் ஆகி ஃப்ளோ வந்து ஃபுல்லாக இருக்கும். இதான் வந்து பட்டர்ஃப்ளை வால்வ். பட்டர்ஃப்ளை வால்வுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வால்வ் பாடி. வால் பாடி அப்படின்றது வால்வில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் காம்பனன்ட்ஸையும் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து வால் பாடி. வேஃபர் லக் ஆர் ஃப்ளாஞ்ச்டு ஸ்டைல் கனெக்டிங் டு பைப். ஸோ டிஸ்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இது வந்து சர்க்குலர் பிளேட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து நிக்கல் அலுமினியம் ப்ரோன்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டட் இந்த டைப்பில் வந்து டிஸ்க் வந்து இருக்கும். ஸ்டெம் ஷாஃப்ட் அதாவது எடுத்துட்டோம்னாக்கா இது வந்து ரொட்டேட் த டிஸ்கை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறது தான் இந்த ஸ்டெம். இது எது கூடனாக்கா நம்மளுடைய ஹேண்ட்வீல் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். சீட் அப்படின்றது வந்து ரெசிலியன்ட் லீனியர் ஆர் மெட்டல் ரிங் ஃபார் சீலிங். ஸோ சீட் அப்படின்றது பார்த்தோன்னாக்கா நம்ம இந்த பார்த்த அந்த டிஸ்க்கு வந்து நம்ம அந்த பாடி கூட மேட்ச் ஆகிற இடத்துல ஒரு லாக் மாதிரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குற ஒரு அமைப்பு தான் வந்து சீட். ஆக்சுவேட்டர் அப்படின்றது வந்து லிவர் கியர் நியூமேட்டிக் எலக்ட்ரிக் ஆப்ரேஷன். ஸோ இந்த டைப்பில் வந்து நம்ம வந்து ஆக்சுவேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பேக்கிங் அப்படின்றது வந்து சீல்ஸ் ஸ்டெம் டு ப்ரிவெண்ட் லீக்கேஜ். பேக்கிங் அப்படின்றது வந்து ஸ்டெம் மூலயமா லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற ஒன் ஆஃப் த செட்டப். ஸோ பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்கை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கிறதால இது வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எல்லோ கலர் இருக்கிறது வந்து வால்வ் பாடி. இந்த சீட்டு தான் வந்து டிஸ்கையும் பாடியையும் வந்து லாக் பண்ணுறது. இந்த மேலே கொடுத்துருக்கிறது இதுதான் வந்து ஹேண்ட்வீல். ஸோ இதை சுற்ற தான் நமக்கு வந்து அந்த ஷாஃப்ட் மூவ் ஆகி அது மூலயமா அந்த ரொட்டேஷன் மூலயமா நமக்கு வந்து வால்வ் வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து நடக்கும். பட்டர்ஃப்ளை வால்வுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம். ரொட்டேட்டிங் த ஷாஃப்ட் 90 மூவ்ஸ் த டிஸ்க் ஃப்ரம் பர்பண்டிகுலர் டு parallel with flow. At 90 open, disc edge aligns with the pipe for full bore flow with low pressure drop. Partial rotation provides throttling condition. ஸோ நம்மளுடைய பட்டர்ஃப்ளை வால்வுடைய காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். மேலே இருக்கிறது தான் வந்து பாடி, உள்ளே இருக்கிறது வந்து சீட்டு. ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க்கு வந்து நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை டைப்பில் இருக்கிறதால இதுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வால்வ் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ நம்ம சைடில் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு லைட்டாக பட்டர்ஃப்ளை மாதிரி தெரியும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஷாஃப்ட் மூலயமா ஹேண்டிலில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஹேண்டிலில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது அது கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த டிஸ்க்கு வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹேண்டில் நம்ம வந்து இப்போ 90 ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஷாஃப்ட் வந்து ப்ளக்கு வந்து டிஸ்க்கு வந்து நமக்கு வந்து 90 ரொட்டேட் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த சீட் கூட போயிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். அப்படி க்ளோஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஃப்ளோ வந்து ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஸோ இதை நம்ம வந்து பார்ஷியலாக நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃப்ளோ வந்து த்ராட்டில் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பட்டர்ஃப்ளை வந்து ஒர்க் ஆகிற ஒர்க்கிங் பிரின்சிபல். டிஸ்க் எட்ஜஸ் சீல்ஸ் அகைன்ஸ்ட் ரெசிலியன்ஸ் சீட் ரப்பர் PTFE ஆர் மெட்டல் டு மெட்டல் ஃபார் டைட் ஷட் ஆஃப். ஸோ இதில் வந்து நம்ம அந்த சீட்டும் இதுவும் மேட்ச் ஆகிறதுக்கு வந்து ரப்பரோ இல்லை வந்து PTFE பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திரின்னு சொல்லி இந்த மெட்டீரியலால் வந்து சீட் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. விஷுவல் ஹேண்டில் ஆர் லிவர் பொசிஷன் இண்டிகேட்ஸ் ஓப்பன் க்ளோஸ் ஸ்டேட்டஸ். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஹேண்டில் வந்து
நம்மளுடைய அந்த பைப்புக்கு வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் அதுக்கு 90 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது க்ளோஸ் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஹேண்டில் பொறுத்தே நம்ம அது வந்து ஓப்பனாக க்ளோஸான்றதை நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை வால்வ் எடுத்துட்டோம்னாக்கா கான்சென்ட்ரிக், டபுள் ஆஃப்செட், ட்ரிபிள் ஆஃப்செட், ரெசிலியன்ஸ் சீட்டட், ஹை பர்ஃபார்மன்ஸ், ரப்பர் லைன் சொல்லிட்டு வேரியஸ் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் கான்சென்ட்ரிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஜீரோ ஆஃப்செட்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிசைன், டிஸ்க் சென்டர் அலைன்ட் வித் பைப் சென்டர். இதில் பைப் சென்டர்ன்றது இந்த சென்டர் லைனு, பாடி சென்டர்ன்றது நமக்கு வந்து வெர்டிகலாக கொடுத்துருக்குற லைனு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா டிஸ்க் சென்டர் அலைன்ட் வித் பைப் சென்டர். இதில் டிஸ்க் அப்படின்றது வந்து நம்பர் 2. ஸோ அந்த சென்டரும் பைப்பினுடைய சென்டரும் வந்து ஒரே இதில் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் வந்து கான்சென்ட்ரிக் டைப். இதில் ஒன்று வந்து ஷாஃப்ட்டு, செகண்ட் வந்து டிஸ்க்கு, தேர்ட் ஒன் வந்து சீட்டு, இந்த ஏரியா சீட்டு, ஃபோர்த் ஒன் வந்து வால் பாடி. ஸோ இதில் வந்து டிஸ்கினுடைய சென்டரும் பைப்லைனுடைய சென்டரும் ஒரே இதில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து கான்சென்ட்ரிக், அதாவது ஜீரோ ஆஃப்செட்னு பேர். நெக்ஸ்ட் வந்து டபுள் ஆஃப்செட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஷாஃப்ட் ஆஃப்செட் ஃப்ரம் பைப் சென்டர் பெட்டர் சீலிங். ஸோ இதில் ஷாஃப்ட்ன்றது வந்து ஆஃப்செட் ஆகிட்டு இருக்கும் பைப் சென்டர்லேருந்து. இது எதுக்குன்னு பார்த்தோன்னாக்கா சீலிங் பர்பஸ்க்காக இது வந்து ஆஃப்செட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி ஆஃப்செட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னாக்கா இதனால பெட்டர் சீலிங் வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் தான் வந்து டபுள் ஆஃப்செட் சொல்லி பேர். ட்ரிபிள் ஆஃப்செட் அப்படின்னாக்கா மெட்டல் சீட்டட். ஸோ இது வந்து 3 ஆஃப்செட்ஸ் ஃபார் டைட் ஷட் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு அந்த ஷாஃப்ட் வந்து பைப் சென்டர் லைன்லேருந்து நமக்கு வந்து ஆஃப்செட் ஆகிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் மேலே அந்த சீட் ஏரியா பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எதுக்குனாக்கா டைட் ஷட் ஆஃப்காக இந்த மாதிரியான டிசைனில் வந்து இருக்கும். ரெசிலியன்ஸ் சீட்டட்னாக்கா ரப்பர் லைன் ஃபார் பபுள் டைட் ஷட் ஆஃப். ஸோ ரப்பர் லைனர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஷட்டிங் பர்பஸ்க்காக டைட்டாக ஷட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம்னாக்கா பிடிஎஃப்இ, பாலிடெட்ரா ஃப்ளூரோஎத்திலீன், இந்த சீட் யூஸ் பண்ணுறது மூலயமா பிடிஎஃப்இ சீட்ஸ் ஃபார் த்ராட்லிங் ஹை ப்ரெஷர். ஸோ இது வந்து அப் டு 1000 PSI ப்ரெஷருக்கு வரைக்கும் நம்ம இந்த இது வந்து யூஸ் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரப்பர் லைன்டு பார்த்தோன்னாக்கா கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அக்ரெசிவ் மீடியா. ஸோ இது வந்து ரப்பர் யூஸ் பண்ணுறதால இதில் வந்து கரோஷன் வந்து இருக்காது. ஸோ இதான் வந்து பட்டர்ஃப்ளை வால்வுடைய டைப்ஸ். ஸோ செக் வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். பேசிக்காக செக் வால்வ் அப்படின்றது வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷனுக்கு அலோவ் பண்ணும். ஸோ அட் த சேம் டைம் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து உள்ளே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணாது. அதான் வந்து செக் வால்வுடைய மெயின் கான்செப்ட். எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னாக்கா a one-way automatic valve that allows fluid flow in one direction only while preventing backflow. Opens forward pressure exceeds cracking pressure and closes via spring gravity or reverse pressure. ஸோ இது வந்து செக் வால்வ் அப்படின்றது வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷனுக்கு தான் வந்து அலோவ் பண்ணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரதை அட் த சேம் டைம் வந்து அலோவ் பண்ணாது. இது வந்து எது மூலயமா நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு ஸ்ப்ரிங் செட்டப்போ கிராவிட்டியோ இல்லை ரிவர்ஸ் ப்ரெஷரோ இந்த கான்செப்ட் மூலயமா அது வந்து ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் அலோவ் பண்ணும். நோ மேனுவல் ஆப்ரேஷன் ரெக்வயர்ட், ரிலைஸ் ஆன் சிஸ்டம் ப்ரெஷர், டிஃப்ரென்ஷியல் ஃபார் நான் ரிட்டர்ன் ப்ரொடக்ஷன் இன் பம்ப்ஸ், கம்ப்ரெஷர் அண்ட் பைப்லைன்ஸ். ஸோ இதான் வந்து செக் வால்வுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ செக் வால்வுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வால் பாடி, ஹவுசஸ் இன்டர்னல்ஸ், வேஃபர், ஃப்ளான்ஜ் ஆர் த்ரெட்டட் எண்ட்ஸ். ஸோ வால் பாடி அப்படின்றது வால்வில் இருக்கக்கூடிய இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து வால் பாடி. நெக்ஸ்ட் வந்து டிஸ்க், பால் ஆர் பிஸ்டன். ஸோ இதான் வந்து ப்ளக்கு. இதில் எந்த டைப் வேணாலும் யூஸ் பண்ணிடுவாங்க பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியோ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து மூவிங் எலமெண்ட் தட் லிவ்ஸ் க்ளோசஸ், அதாவது இது எதனாலனாக்கா ஸ்டெயின்லெஸ்ஸாலேயோ இல்லை ரப்பர் கோட்டராலேயோ இருக்கும். இது வந்து மூவ் ஆகிற மாதிரியோ இல்லை வந்து லிஃப்ட் ஆகிற மாதிரியான செட்டப்பில் வந்து இது வந்து இருக்கும். சீட் அப்படின்றது வந்து சீலிங் சர்ஃபேஸ் ஃபார் ஜீரோ லீக்கேஜ். சீட் அப்படின்றது வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறத க்ளோஸ் பண்ணுறது. ஸ்ப்ரிங் ஆர் ஹிஞ்ச் அசிஸ்ட் ரேபிட் க்ளோஷர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நெக்ஸ்ட் வந்து கைடு ஆர் ரீட்டைனர்,
keep disk aligned during operation. அந்த டிஸ்கை வந்து அலைன் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் இந்த ரீட்டைனர் ஆர் கைடு. நெக்ஸ்ட் வந்து கவர் ஆர் பர்னட் பார்த்தோன்னாக்கா ப்ரொடெக்ட்ஸ் இன்டர்னல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த கவர். ஸோ இதான் வந்து செக் வால்வுடைய காம்பனன்ட்ஸு, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் செக் வால்வு. ஸோ இதில் பாடின்றது வந்து வெளியே இருக்க அவுட்டர் ஏரியா, சீட் ரிங் அப்படின்றது வந்து இதான் வந்து சீட்டு. ஸோ இது வந்து ஃப்ளோ போர்ட்லேருந்து அந்த டிஸ்க்குக்கும் நடுவில் வந்து எதுவும் கேப் வராமல் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறது அந்த சீட் ரிங்கு. இதில் ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து இந்த டைரக்ஷன் அம்புக்குறி டைரக்ஷனில் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படி ஃப்ளோ ஆகும்போது இந்த ப்ரெஷரில் வந்து நமக்கு இந்த டிஸ்க் அப்படின்றது வந்து மேல் நோக்கி நான் வந்து கேப் க்ரியேட் ஆகி ஃப்ளோ க்ரியேட் ஆகும். அட் த சேம் டைம் ஆப்போசிட்லேருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா ஆப்போசிட்லேருந்து ப்ரெஷர் வரும்போது இந்த செட்டப் மூலயமா இது வந்து இப்படி வந்துச்சுனாக்கா இந்த வால்வ் டிஸ்க் வந்து ஓப்பன் ஆகாது, க்ளோஸ் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து செக் வால்வ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஹிஞ்ச் பின் அப்படின்றது வந்து நம்ம இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஹிஞ்ச் பின். மேலே இருக்கிற கவர் அப்படின்றது வந்து பாடியை வந்து க்ளோஸ் பண்ணுறது, லீக்கேஜ் ஆகாமல் அது வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கவர். ஸோ இதான் அதில் இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட்ஸ். ஸோ இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோன்னாக்கா ஃபார்வர்ட் ஃப்ளோ ப்ரெஷர் ஓவர் கம்ஸ் கிராக்கிங் ப்ரெஷர், லிஃப்ட் டிஸ்க் பால் பிஸ்டன் ஃப்ரம் சீட் டு அலோ பேசேஜ், reverse flow or pressure drop force elements back to seat creating bubble tight seal, spring assist type close faster reducing water hammer, installation orientation critical horizontal vertical effectively, gravity assist closure. ஸோ செக் வால்வ் அப்படின்றது வந்து ஃப்ளோ டைரக்ஷன் இப்போ நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போகுது அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸோ அதனுடைய ப்ரெஷரை பொறுத்து இது வந்து இதனுடைய டிசைனை பொறுத்து ஒரு சைடு மட்டும்தான் அலோவ் பண்ணும். அட் த சேம் டைம் ஆப்போசிட்லேருந்து ஃப்ளோ வந்துச்சுனாக்கா இது லாக் ஆகிற மாதிரியான சிஸ்டமில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் செக் வால்வ் அப்படின்றது வந்து ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் ஃப்ளோவை அலோவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா நம்ம சைக்கிள் டியூப்பில் காற்றடிக்கும் போது உள்ளே காற்று வந்து உள்ளே போயிடும். அட் த சேம் டைம் நமக்கு டியூப்லேருந்து வெளியே வராமல் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து செக் வால்வுடைய கான்செப்ட். செக் வால்வுடைய டைப்ஸ் அப்படின்றதுனாக்கா ஸ்விங் செக், லிஃப்ட் செக், டியூவல் பிளேட் டிஸ்க்கு, பால் செக்கு, இன்லைன் ஸ்ப்ரிங் லோடட், ஒய் பேட்டன், டில்ட்டிங் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டைப்ஸாக கிளாஸிஃபை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்விங் செக்னு எடுத்துட்டோம்னாக்கா ஹிஞ்சுடு டிஸ்க் ஸ்விங்ஸ் ஓப்பன், ஃபுல் ஃப்ளோ லோ ப்ரெஷர் ட்ராப். இதான் வந்து ஸ்விங் செக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃப்ளோ வந்து நமக்கு லெஃப்ட் டு ரைட் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி ஃப்ளோ வந்து அலோவ் பண்ணும். அட் த சேம் டைம் ஆப்போசிட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். லிஃப்ட் செக் அப்படின்னாக்கா நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் வந்து லிஃப்ட் ஆகிறது மூலயமா நமக்கு இந்த ஃப்ளோ மூலயமா அது லிஃப்ட் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து வெளியே வரும். டியூவல் பிளேட் ஆர் டிஸ்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இதில் இருக்கக்கூடிய பிளேட் வந்து 2 பிளேட்டாக இருக்கும். ஸோ ஓப்பன் கண்டிஷனில் வந்து இந்த மாதிரி 2 பிளேட்டும் ஒன்றா இருக்கும். அட் த சேம் டைம் க்ளோஸ் கண்டிஷனில் இதில் வந்து ஃப்ளோ வந்து லெஃப்ட் டு ரைட் நடக்கும்போது ஒரு சைடு தான் வந்து ஃப்ளோ அலோவ் பண்ணும். ஸோ அட் தட் டைம் வந்து 2 பிளேட்டாக இருக்கிறதால ரெண்டுமே வந்து க்ளோஸ் ஆகி ஃப்ளோ அலோவ் பண்ணும். இதுவே ஆப்போசிட்டில் வரும்போது இந்த 2 பிளேட்டுமே வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து டபுள் பிளேட் டைப்பு. பால் செக் டைப் அப்படின்றப்போ ஸோ இதில் ஒரு பால் மாதிரியான அமைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஃப்ளோ வந்து ஒரு டைரெக்ஷனில் மட்டும் அலோவ் பண்ணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் லாக் ஆகிற மாதிரியான செட்டப்பில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்லைன் ஸ்ப்ரிங் லோடர், காம்பேக்ட் எனி ஓரியன்டேஷன், லோ கிராக்கிங் ப்ரெஷர். தென் வந்து ஒய் பேட்டன் ஆங்கிள்டு பாடி ரெடியூஸ்ட் டர்புலன்ஸ் இன்லைன் சர்வீசபிள். ஸோ இந்த ஸ்ப்ரிங் லோடர் பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரியான ஸ்ப்ரிங் செட்டப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோ வந்து அலோவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டில்ட்டிங் டிஸ்க் அப்படின்றது வந்து இந்த டயக்ராம் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ டிஸ்க் பிவோட்ஸ் ஃபார் குவிக் ரெஸ்பான்ஸ், லோ ஃப்ளோ ஸ்டெபிலிட்டி. ஸோ இது வந்து ஓப்பன் கண்டிஷனில் இது வந்து லெஃப்ட் டு ரைட் போகுது அப்படின்னாக்கா அதனுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி
இது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரைட் டு லெஃப்ட் வருதுனாக்கா இதை அப்படியே திரும்பி அதனுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து லாக் பண்ணிடும். ஸோ இதான் வந்து டில்ட்டிங் டிஸ்க் டைப். ஸோ ஸ்ப்ரிங் லோடட் சேஃப்டி ஆர் ரிலீஃப் வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து ஸ்ப்ரிங் லோடட் சேஃப்டி வால்வ் வந்து டினோட் பண்ணும். ஸோ இதில் ஸ்ப்ரிங் லோடட் அப்படின்றதால இது மேலே பார்த்தோன்னாக்கா நமக்கு அந்த ஸ்ப்ரிங் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் இதனுடைய சிம்பிள். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னாக்கா an automatic pressure relief device that opens at predetermined set pressure to protect pressure vessels, boilers and piping from over pressures. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரிலீஃப் ஆகிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு டிவைஸு. இதில் வந்து செட் ப்ரெஷர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அதில் வந்து பர்டிகுலர் ப்ரெஷர் அமௌண்ட் வரைக்கும் தான் அதில் வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதை தவிர எக்ஸஸாக போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீவ் ஆகி விட்டுரும். ஸோ இது எதில் யூஸ் பண்ணுவாங்கனாக்கா மோஸ்ட்லி பாய்லர்ஸ் அண்ட் பைப்பிங்ஸ், ஓவர் ப்ரெஷர் அதாவது ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ஹேண்டில் பண்ணக்கூடிய பைப்பிங்கில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவோம். த ஸ்ப்ரிங் மெயின்டைன்ஸ் வால்வ் க்ளோஷர் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்ட் டிஸ்க் அன்டில் சிஸ்டம் pressure exceeds set point, then lifts disc proportionally to relieve excess pressure, resets when pressure drop 10 to 20% below set pressure. ஸோ எக்ஸஸாக ப்ரெஷர் இருக்கும்போது அந்த டிஸ்க் வந்து ஸ்ப்ரிங் டிஸ்க் வந்து ஆப்ரேட் ஆகி நமக்கு வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து ரிலீஃப் ஆகும். ஸோ அது எப்போ வந்து பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னாக்கா நம்ம செட் ப்ரெஷரை விட 10லேருந்து 20% ப்ரெஷர் வந்து கம்மியாகி அந்த லெவல் மெயின்டைன் ஆகும்போது நமக்கு வந்து இது வந்து ஸ்ப்ரிங் லோடட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனுடைய ஆப்ரேஷன் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து நடக்கும். ஸோ இதுதான் ஸ்ப்ரிங் லோடட் சேஃப்டி வால்வுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோன்னாக்கா அதில் கூடிய இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாசில் ஆர் ஆரிஃபைஸ். ஸோ ப்ரிசிஷன் இன்லெட் ஃபார் சோக்டு ஃப்ளோ. ஸோ நாசில் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ப்ரெஷரைஸ்டு ஃபியூவல் வந்து அது மூலயமா நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் வந்து நாசில் ஆரிஃபைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா லிஃப்ட் அகெயின்ஸ்ட் ஸ்ப்ரிங் லேப்டு ஃபார் மெட்டல் டு மெட்டல் சீட். ஸ்ப்ரிங் எடுத்துட்டோம்னாக்கா கேலிப்ரேட்டட் கம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங். இது மோஸ்ட்லி பார்த்தோன்னாக்கா இன்கர்னல் இல்லைனாக்கா ஸ்டெயின்லெஸ்ஸால் வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ஸ்பிண்டில் ஆர் ஸ்டெம் எடுத்துட்டோம்னாக்கா கைட் டிஸ்க் மூவ்மெண்ட். ஸோ அந்த ஸ்டெம்மு தான் வந்து டிஸ்க்கு கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறதால அது டிஸ்க் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ளோ டவுன் ரிங் கண்ட்ரோல்ஸ் ரீசெட் ப்ரெஷர் அட்ஜஸ்டிங் ரிங் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் ஓப்பனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேப் லிஃப்டிங் லிவர். இது எதுக்குன்னு பார்த்தோன்னாக்கா டெஸ்ட் மெக்கானிசம் செட் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த பர்பஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஸ்ப்ரிங் லோடட் சேஃப்டி வால்வுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா அட்ஜஸ்டிங் நட் இருக்குது, இதில் வந்து ஹிஞ்ச் இருக்குது, ஹேண்ட் லிஃப்டிங் லிவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்பிண்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ஸ்பிண்டில் லாக் கிளிப், இது இந்த அமைப்பு. இதில் வந்து செட் ஸ்க்ரூ, அட்ஜஸ்டிங் ரிங்கு, டிஸ்க் இன்சர்ட்டு அண்ட் டிஸ்க்கு காட்டர் பின்னு, டிஸ்க்கு நாசில் ரிங்கு, நாசில் கைடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெயின் இம்பார்ட்டண்டான காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து நம்ம இதில் வந்து இந்த ஆரோ மார்க் மூலயமா தான் ப்ரெஷர் வந்து ஃப்ளோ, அதாவது ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்படி போகும்போது நம்ம செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய செட் வேல்யூவை விட அதிகமாக போகிற பட்சத்தில் நமக்கு அந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி அது மூலயமா நமக்கு வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து ரிலீஃப் ஆகுது. ஸோ இதான் இதனுடைய பேசிக் கான்செப்ட். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாக்கா சிஸ்டம் ப்ரெஷர் ஆக்ட்ஸ் ஆன் டிஸ்க் ஏரியா அகெயின்ஸ்ட் கேலிப்ரேட்டட் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அட் செட் ப்ரெஷர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 100 psig அப்படின்ற ப்ரெஷர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா ப்ரெஷர் ஓவர் கம்ஸ் ஸ்ப்ரிங், disk lifts via blow down ring control, lift height proportional to the overpressure 5 to 25% overpressure typical. அதாவது நம்ம கேலிப்ரேட் பண்ண அந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம் நம்ம இங்கே வைக்கும்போது நம்ம இதனுடைய செட் பாயிண்ட் வேல்யூ வந்து 100 psig அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஃப்ளோ போர் மூலயமா ஃப்ளோ வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ அப்படி போகும்போது அதனுடைய ப்ரெஷர் ரேட் வந்து 100 psig தான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி லிமிட் செட் பண்ணி வச்சுருப்போம். இன்கேஸ் அதை விட அதிகமாக போகும்போது அது மூலயமா அந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஆக்டிவேட் ஆகி
நமக்கு வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய இப்போ வந்து 100க்கு பதிலாக ஒரு 110 120 psig போகிறப்போ எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து ரிலீஃப் ஆகி தேவையான 100 psig மட்டும் நமக்கு வந்து இது மூலயமா ஃப்ளோ ஆகிற மாதிரி நம்ம இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். Fluid escapes through nozzle hanger until pressure drop. Spring resets, disc, simmer, blowdown adjustment, ring control, opening closing characteristics. ஸோ எக்ஸஸாக இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து நமக்கு ட்ராப் ஆகிட்டு நமக்கு தேவையான 100 psig மட்டும் நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும். இதான் இதனுடைய பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இதனுடைய டைப் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா சேஃப்டி வால்வ், ரிலீஃப் வால்வ், சேஃப்டி ரிலீஃப் வால்வ், பைலட் ஆப்ரேட்டட், பேலன்ஸ்டு பெல்லோஸ், கன்வென்ஷனல் டைப் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்டீம் கேஸ் சர்வீஸ், ஸ்னாப் ஆக்ஷன் ஓப்பனிங். ஸோ இதில் வந்து நம்ம பவர் பிளான்ட்டில் ஸ்டீம் ஹேண்டில் பண்ணுறப்போ அண்ட் அதாவது கேஸ் பவர் பிளான்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃப்ளோ ஆகும்போது அந்த மாதிரியான இடத்துல நம்ம இந்த சேஃப்டி வால்வ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சேஃப்டி வால்வுடைய டயக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிலீஃப் வால்வ் அப்படின்றது வந்து லிக்யூட் சர்வீஸ். ஸோ லிக்யூட்ஸ் நம்ம பைப்பிங்கில் வந்து ஹேண்டில் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ரிலீஃப் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். சேஃப்டி ரிலீஃப் வால்வ் அப்படின்றது வந்து போத் சர்வீசஸ், அதாவது லிக்யூட் அண்ட் கேஸஸ் ரெண்டு கண்டிஷன்ஸ்லையுமே வந்து நம்ம இந்த சேஃப்டி ரிலீஃப் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். பைலட் ஆப்ரேட்டட் வால்வ்ன்றது மெயின் வால்வ் பை ஸ்மால் பைலட். பேலன்ஸ்டு பெல்லோஸ் அப்படின்றது வந்து பேக் ப்ரெஷர் காம்பன்சேட்டடுக்கும். கன்வென்ஷனல் டைப் வந்து டைரக்ட் ஸ்ப்ரிங் லோடர் டைப்லேயும் நமக்கு வந்து ரிலீஃப் வால்வ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பைலட் சேஃப்டி ஆர் ரிலீஃப் வால்வ் அப்படின்னாக்கா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து நம்மளுடைய பைலட் சேஃப்டி வால்வ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னாக்கா uses a small pilot valve to sense system pressure and control the large main valve. ஸோ இதில் வந்து பைலட் வால்வ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு சிஸ்டம் வந்து நம்ம மெயின் வால்வ் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மாடுலேட் மெயின் வால்வ் ஆப்ரேட்டிங் பேஸ்ட் ஆன் ப்ரிசைஸ் ப்ரெஷர் சிக்னல் த்ரூ ஹைட்ராலிக் நியூமேட்டிக் கனெக்ஷன், providing superior performance at high pressure above 1500 psig where spring loaded valve struggle. ஸோ அந்த பைலட் சேஃப்டி சிஸ்டம் வந்து நம்மளுடைய மெயின் வால்வ் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம செட் பாயிண்ட் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கிடைக்கும். எக்ஸஸாக இருக்கிற ப்ரெஷர் வந்து ரிலீஃப் ஆகும். ஸோ ஆஃபர்ஸ் டைட் ஷட் ஆஃப் அண்ட் ஹையர் கெப்பாசிட்டி. ஸோ பைலட் சேஃப்டி வால்வ் யூஸ் பண்ணுறது மூலயமா ஷட் ஆஃப் வந்து டைட்டாக இருக்கும். அது வந்து ஹையர் கெப்பாசிட்டியை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்கும். ஸோ பைலட் சேஃப்டி வால்வுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோன்னாக்கா அதில் கூட இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் வந்து பைலட் வால்வு. ஸோ பைலட் வால்வ் அப்படின்னாக்கா ஸ்மால் சேஃப்டி வால்வ் சென்சஸ் செட் ப்ரெஷர். ஸோ இது வந்து நம்ம செட் பண்ணக்கூடிய செட் ப்ரெஷரை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த செட்டப் தான் வந்து பைலட் வால்வ்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு மெயின் வால்வ் அப்படின்னாக்கா லார்ஜ் ஆரிஃபைஸ் F2K சைஸஸ் ஃபார் ஹை கெப்பாசிட்டி. பிஸ்டன் ஆர் டிஸ்க்னாக்கா லார்ஜ் ஏரியா பிஸ்டன் ப்ரொவைட்ஸ் டைட் ஷட் ஆஃப். பைலட் டியூப் அப்படின்றது வந்து ஹைட்ராலிக் கனெக்ஷன் பிட்வீன் பைலட் அண்ட் மெயின் வால்வ். ஸோ டாம் அப்படின்னாக்கா பைலட் சப்ளை சேம்பர் சிஸ்டம் ஆர் ரிமோட் ப்ரெஷர். மெயின் ஸ்ப்ரிங் வந்து லோவர் ஸ்ப்ரிங் ரேட் தென் டைரக்ட் ஆக்டிங். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ஃபீல்டு டெஸ்ட் கனெக்ஷன் இன் சர்வீஸ் டெஸ்டிங் வித்தவுட் ரிமூவல். ஸோ இதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனண்ட்டு. ஸோ அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கும். ஸோ இதான் அதனுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பைலட் சேஃப்டி வால்வ்ஸ். ஸோ பைலட் சேஃப்டி வால்வ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கலாம். பைலட் வால்வ்ஸ் மானிட்டர் சிஸ்டம் ப்ரெஷர் அட் எ செட் ப்ரெஷர் பைலட் ஓப்பன்ஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்கும்போது அதில் நம்ம வந்து செட் பாயிண்ட் வந்து செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எந்த வேல்யூக்கு செட் பண்ணுறோமோ அந்த வேல்யூவை விட எக்ஸஸாக நமக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த பைலட் வால்வ் வந்து சென்ஸ் பண்ணி அது மூலயமா மெயின் வால்வ் ஆப்ரேட் பண்ணி எக்ஸஸ் ப்ரெஷரை நமக்கு வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ப்ரெஷரை மட்டும்தான் உள்ள சிஸ்டம்குள்ளே ஃப்ளோ ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ அட் எ செட் ப்ரெஷர் பைலட் ஓப்பன்ஸ் சென்ஸ் ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிட் சிக்னல் த்ரூ பைலட் டியூப். ஸோ பைலட் டியூப் மூலயமா ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிட் சிக்னலை வந்து கொடுக்குது.
moves main valve piston disc against the large area. ஸோ அந்த சிக்னலை வச்சுக்கிட்டு மெயின் வால்வ் பிஸ்டன் வந்து மூவ் பண்ணுது. overcomes main spring area force, main valve lifts. ஸோ அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி மெயின் வால்வுமே வந்து லிஃப்ட் ஆகி நமக்கு அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வந்து நடக்குது. பைலட் கண்டினியூஸ்லி மாடுரேட் மெயின் வால்வ் லிஃப்ட் ப்ரப்போர்ஷனல் டு ஓவர் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஆப்ரேட் ஆகி எக்ஸஸ் ப்ரெஷரை வந்து ரிலீஃப் பண்ணுது. ப்ரெஷர் ட்ராப் ஆயிடுச்சுனாக்கா பைலட் வந்து க்ளோஸ் ஆகுது, மெயின் வால்வ் வந்து ரீசீட் சாஃப்ட்லி. ஸோ நமக்கு எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து ரிலீஃப் ஆகிடுச்சு அப்படின்றப்போ அந்த பைலட் வால்வே வந்து சென்ஸ் பண்ணி மெயின் வால்வை வந்து க்ளோஸ் பண்ணும். ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து கிராஜுவலாக இருக்கும். ஸோ இது எப்படி ரீசீட் ஆகுதுனாக்கா சாஃப்டாக வந்து அந்த மெயின் வால்வ் வந்து அதோடைய சீட்டில் வந்து ரீசீட் ஆகிடும். ஸோ இதான் வந்து பைலட் சேஃப்டி வால்வ் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ டைப்ஸ் ஆஃப் பைலட் சேஃப்டி வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து டைப் 1. இது வந்து டைரக்ட் பைலட், அதாவது பைலட் டைரக்ட்லி கண்ட்ரோல் த மெயின் வால்வ் பிஸ்டன். ஸோ இதில் பைலட் செட்டப் வந்து மெயின் வால்வ் கூட டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். டைப் 2ன்னு எடுத்துட்டோம்னாக்கா டாம் லோடட், பைலட் டாம் ப்ரெஷரைஸ்டு பை சிஸ்டம் ரிமோட் சோர்ஸ். டைப் 3 எடுத்துட்டோம்னாக்கா பேலன்ஸ்டு டைப் அப்படின்னு சொல்லுவோம். பெல்லோஸ் காம்பன்சேட்ஸ் பேக் ப்ரெஷர் எஃபெக்ட். ஸோ அந்த பெல்லோஸ் மூலயமா அந்த பேக் ப்ரெஷர் மூலயமா அது வந்து காம்பன்சேட் ஆகி ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். டைப் 4 எடுத்துட்டோம்னாக்கா ரிவர்ஸ் ஆக்டிங், ஓப்பன்ஸ் ஆன் ப்ரெஷர் ட்ராப், வேக்கம் ரிலீஃப். இந்த இதில் வந்து இது வந்து ஆப்ரேட் ஆகுது. 5th ஒன் பார்த்தோம்னாக்கா மாடுலேட்டிங் பைலட், அதாவது ப்ரொபோர்ஷனல் லிஃப்ட் விசஸ் ஓவர் ப்ரெஷர். லாஸ்ட் ஒன் வந்து ஃபுல் லிஃப்ட் பைலட், ஷேப் ஆக்ஷன் லைக் கன்வென்ஷனல் டைப், ஸ்னாப் ஆக்ஷன் லைக் கன்வென்ஷனல். ஸோ பைலட் சேஃப்டி வால்வ்ன்றது வந்து பேசிக்காக வந்து நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷரை வந்து அது எந்த மெத்தடில் அது வந்து சென்ஸ் பண்ணி அதை வந்து ஆப்ரேட் பண்ணி ரிலீஃப் பண்ண வைக்கிது அப்படின்றத பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுட் வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்காவே அது வந்து ஃபுட் வால்வை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா a specialized check valve installed at the bottom end of the pump suction pipe combining one-way flow prevention with an integrated strainer. ஸோ இந்த ஃபுட் வால்வ் அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து பம்ப் வந்து மோட்டார் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது கீழே சம்பிலேருந்து தண்ணி வந்து மேலே டேங்க்குக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த கீழே சம்பில் வந்து நம்மளுடைய மோட்டாருடைய இன்புட் வந்து அந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எண்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த ஃபுட் வால்வ் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம இருக்கிற வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி மேலே அனுப்புறதுக்கும் அட் த சேம் டைம் வந்து அந்த ஃப்ளோ வந்து ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரெண்டு பர்பஸ்க்காகவும் இந்த ஃபுட் வால்வ் அப்படின்றத வந்து அந்த பைப்பினுடைய எண்டில் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இட் மெயின்டைன்ஸ் prime in suction lines by preventing backflow when pump stops. ஸோ இது வந்து பம்ப் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து பேக் ஃப்ளோ ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணும். while filtering debris from water sources essential for well sump ponds and irrigation system. அதாவது அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காகவும் மோட்டார் ஸ்டாப் ஆயிடுச்சுனாக்கா அந்த வாட்டர் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஃபுட் வால்வ் அப்படின்றத வந்து பம்பினுடைய அதாவது மோட்டார் ஆர் பம்ப் அதனுடைய அந்த இன்லெட்டில் லாஸ்ட்டில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இதான் அதனுடைய ஃபுட் வால்வினுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஃபுட் வால்வினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம்னாக்கா அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாடின்னு எடுத்துட்டோம்னாக்கா இது வந்து கேஸ்ட் அயான், பிரான்ஸ், பிவிசி, எஸ்எஸ், த்ரெட்டட், ஃப்ளாஞ்சடு, சக்ஷன் கனெக்ஷன். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். டிஸ்க் அண்ட் பாப்பேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ரப்பர் ஃபேஸ்ட் மெட்டல், ஸ்டெயின்லெஸ் லிஃப்ட்ஸ், க்ளோஸ். ஸோ இந்த மெட்டீரியலால் வந்து மோஸ்ட்லி ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சீட்னு எடுத்துட்டோம்னாக்கா ப்ரிசிஷன் மெஷின்டு ஃபார் பபுள் டைட் ஷீட். ஸ்ப்ரிங்ஸ்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்டெயின்லெஸ் அசிட்ஸ் ரேப்பிட் க்ளோஷர். இது வந்து ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயினர் ஆர் ஸ்க்ரீன் எடுத்துட்டோம்னாக்கா 20 to 40% ஓப்பன் ஏரியா ப்ரொடெக்ட் பம்ப்ஸ். கேஸ்கெட் ஆர் ஓரிங் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சீல்ஸ் பாடி கனெக்ஷன் இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்.
ஸோ ஃபுட் வாலினுடைய மெயினான பார்ட்ஸ் அப்படின்றதுனாக்கா ஸோ இதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டாப் பாடி, ஒன்றா நம்பர் வந்து இது வந்து பாடி, நம்பர் 2 வந்து பாட்டம் பாடி, இதை தான் வந்து பாட்டம் பாடி அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து பால். ஸோ இந்த பால் தான் வந்து நமக்கு வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது நமக்கு ரிட்டர்ன் ஆகாமல் நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. ஃபோர்த் ஒன் வந்து பால் ரிங்கு. ஸோ இதில் 4 வந்து இந்த இடம் தான், இதுதான் பால் ரிங்கு. ஃபிஃப்த் ஒன் வந்து சீட் ரிங். ஸோ இது வந்து நமக்கு அந்த சீட் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த லாக் பண்ணக்கூடிய அந்த இதுதான் வந்து சீட் ரிங். ஸோ இதான் ஃபுட்பாலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் வால்வ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பம்ப் சக்ஷன் கிரியேட் நெகட்டிவ் ப்ரெஷர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் புஷஸ் வாட்டர் அப் பைப், தென் வந்து பார்த்தோம்னாக்கா ஓவர் கம்ஸ் ஸ்ப்ரிங் கிராக்கிங் ப்ரெஷர் 0.5லேருந்து 2 psi வரைக்கும், தென் லிஃப்ட் டிஸ்க் பேப்பட். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ ஸ்ட்ரெயினர் இன்டு பைப், பம்ப் ஸ்டாப்ஸ், கிராவிட்டி பேக் ப்ரெஷர் க்ளோசஸ் டிஸ்க், trap water column, keeps suction primed, strainer blocks solid 1 to 3 mm. ஸோ அதாவது ஃபுட் வால்வ் அப்படின்றது வந்து ஸோ இந்த செட்டப் தான் வந்து ஃபுட் வால்வ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ இதுதான் நம்ம வந்து சம்ப் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, இந்த சம்பில் இருந்து நம்ம வந்து வீட்டில் எல்லா வீட்லேயுமே வந்து பம்ப் வச்சு தான் தண்ணி வந்து மேலே ஏற்றுவோம். ஸோ அப்படி மேலே ஏற்றும் போது இதுதான் வந்து பம்ப்பு. ஸோ பம்புக்கு வந்து இன்லெட் வந்து நம்ம சம்ப்லேருந்து கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அதனுடைய அந்த எண்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த ஃபுட் வால்வ் அப்படின்றத வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இது எதுக்கு அப்படின்னாக்கா, இதை இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது மூலயமா நம்ம தண்ணி ஃபில்டர் பண்ணும்போது சக்ஷன் பண்ணும்போது தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி உள்ள இன்லெட் எடுக்கிறதுக்கும், அட் த சேம் டைம் மோட்டர் ஏதாவது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த தண்ணி வந்து ரிட்டர்ன் ஆகாமல் நமக்கு அந்த பால் மூலயமா லாக் ஆகிட்டு இதுலேயே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஒரு சைடு மட்டும் சக்ஷனுக்கு மட்டும் அலோவ் பண்ணும், ரிட்டர்ன் வர்றதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இதில் ஃபுட் வால்வ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் இதுதான் வந்து நான் ரெஸ்ட்ரிக்டிவ் ஸ்ட்ரெயினர் அப்படின்றது இங்கே யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபுட் வால்வ் வந்து மேலே இருக்கும். ஸோ அது மூலயமா கனெக்ஷன் வந்து இந்த ப்ரைமிங் பாட் யூனியன் ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி நம்மளுடைய செல்ஃப் ப்ரைமிங் பம்பு கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும், ஆர் நான் செல்ஃப் ப்ரைமிங் பம்ப் வித் ப்ரைமிங் பாட் அண்ட் ஃபுட் வால்வ். ஸோ நம்ம அந்த ஃபுட் வால்வ் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம அந்த தண்ணி வந்து ஃப்ளோ பண்ணுறதுக்கு, அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கும், அது ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபுட் வால்வ். டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வால்வ் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்ப்ரிங் அசிஸ்டட். இது எதுக்குனாக்கா ஃபாஸ்ட் க்ளோஷர், ரெடியூசஸ் வாட்டர் ஹேமர். ஸோ இந்த பர்பஸ்க்காக இந்த டைப் யூஸ் பண்ணுறோம். நான் ஸ்ப்ரிங் அப்படின்றது வந்து கிராவிட்டி டைப்பு. இது வந்து சிம்பிள், ரிலைஸ் ஆன் பேக் ப்ரெஷர். ஸோ அதை பேஸ் பண்ணி இது வந்து ரன் ஆகுது. ஸ்க்ரீன்டு, அது வந்து ஸ்டாண்டர்ட் டெர்பிஸ் ப்ரொடெக்ஷன் 20 to 60 மெஷர்ஸ். ஃபுல் ஃப்ளோ அப்படின்றது வந்து லார்ஜர் ஸ்ட்ரெயினர் ஏரியா, மினிமல் ஹெட் லாஸ். பிவிசி ஆர் பிளாஸ்டிக் டைப்பில் வந்து கரோஷன் ஃப்ரீ, டொமஸ்டிக் லைட் டியூட்டி. ஸோ இது பிவிசின்றதால இதில் வந்து கரோஷன் இருக்காது, அட் த சேம் டைம் வெயிட்டுமே வந்து கம்மியாக இருக்கும். பிரான்ஸ் எஸ்எஸ் அப்படின்னாக்கா மெரைன் கரோசிவ் சர்வீஸ். ஸோ மெரைனில் கரோசிவ் ஆகக்கூடிய இடத்துல கரோசிவ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த டைப் ஆஃப் மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம ஃபுட் வால்வ் அப்படின்றது வந்து பேஸ்டு ஆன் அப்ளிகேஷன் அண்ட் டிசைனை பொறுத்து இந்த மாதிரி டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ காக் வால்வ் அப்படின்னாக்கா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாலே அது காக் வால்வ் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். எக்ஸ்பிளேஷன் எடுத்துனாக்கா, ஏ காக் வால்வ் இஸ் எ simple rotary valve using a taper or cylindrical plug to control fluid flow. அதாவது இதில் யூஸ் பண்ணக்கூடிய டேப்பரான சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளக் தான் வந்து fluid flow வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ரொட்டேட்டிங் த பிளக் 90 degree aligns through port with pipe or black flow. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ரொட்டேட்டிங் பிளக் வந்து 90 டிகிரி வந்து அலைன் ஆகி அது மூலயமா தான் நம்ம பைப்பை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுது. யூஸ்டு ஃபார் ஆன் ஆஃப் ஐசோலேஷன் இன் லோ ப்ரெஷர் பிளம்பிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஹெச்விஏசி சிஸ்டம்ஸ் ரெக்வயரிங் மேனுவல் ஷட் ஆஃப். ஸோ இது வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் இந்த காக் வால்வ் அப்படின்றது யூஸ் ஆகுது.
பேசிக்காக காக்வால் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே வந்து லைஃப்பில் ஒரு நாள் பார்த்துருப்போம். இது எதில் யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, நம்ம பைக்கில் வந்து ஃபியூவலை வந்து ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு, ரிசர்வில் போடுற பைக்கில் வந்து பெட்ரோல் இல்லை, ரிசர்வில் விழுந்துருச்சு அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வால்வுக்கு பேர் தான் வந்து காக் வால்வ் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இதில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் பற்றி பார்த்தோன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து வால் பாடி, ஹவுசஸ், பிளக், த்ரெட்டட், ஃப்ளாஞ்ச்டு ஆர் கம்ப்ரெஷன் எண்ட்ஸ். ஸோ இந்த வேரியஸ் டைப்ஸில் வந்து வால் பாடி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளக்னு எடுத்துட்டாக்கா, இது வந்து டேப்படாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் வித் த்ரூ போர்ட்ஸ். இது வந்து பிராஸு, ஸ்டெயின்லெஸ், பிவிசி ஆன மெட்டீரியலாக இருக்கும். ஸ்டெம் அப்படின்னு எடுத்துட்டாக்கா, கனெக்ட்ஸ் ஹேண்டில் டு பிளக் ரொட்டேஷன். ஸோ ஸ்டெம் அப்படின்றது வந்து இதான் வந்து ஹேண்டில். ஸோ இந்த ஹேண்டில் இது மூலயமா தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். இதுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ப்ளக்கையும் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் ஸ்டெம்மு. சீலண்ட் ஃபிட்டிங் அப்படின்றது வந்து இன்ஜெக்ட்ஸ் லூப்ரிகண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு சீலண்ட் ஃபிட்டிங்ஸ் யூஸ் ஆகுது. ஹேண்டில் ஆர் ரெஞ்ச் வந்து மேனுவல் குவார்ட்டர் டர்ன் ஆப்ரேஷன். ஸோ இதான் வந்து ஹேண்டில். ஸோ இதை நம்ம ஒரு குவார்ட்டர் டர்ன் திருப்புறது மூலயமா நமக்கு தேவையான ஆப்ரேஷன் உள்ளே பெர்ஃபார்ம் ஆகி அது ஆன் பண்ணுமா, ஓப்பன் பண்ணுமா, க்ளோஸ் பண்ணுமா, இல்லை எந்த கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்றது வந்து ஆப்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து லைனர் ஆர் ஸ்லீவ். இது வந்து பிடிஎஃப்இ ஃபார் நான் லூப்ரிகேட்டட் சீலிங். பிடிஎஃப்இனாக்கா பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திலின். ஸோ லைனர் ஆர் ஸ்லீவ்ஸில் வந்து இது வந்து நான் லூப்ரிகேட்டட் சீலிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. ஸோ காக்வால் அப்படின்னாக்கா நமக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக எல்லாருடைய பைக்ஸ்லையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ பார்க்கலனாக்கா கண்டிப்பாக போய் பாருங்கள். இதில் இருக்க அந்த ஹேண்டில் வந்து நம்ம ஒரு குவார்ட்டர் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறது மூலயமா இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ரிசர்வில் இருக்கணுமா, இல்லை ஆஃப் பண்ணுமா, ஆன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ் வந்து 90 டிகிரி மூவ் பண்ணுறது மூலயமா நமக்கு தேவையான ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஸோ இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்றதுனாக்கா, மேனுவல் ஹேண்டில் ரொட்டேட்ஸ் டேப்பர்ட் சிலிண்ட்ரிக்கல் பிளக் வயா ஸ்டெம். ஸோ இதுதான் மேனுவல் ஹேண்டில். ஸோ இதை ரொட்டேட் பண்ணுறது மூலயமா நம்ம இது கூட கனெக்டாக இருக்கக்கூடிய ஸ்டெம் ஆப்ரேட் ஆகி அதில் கனெக்டாக இருக்கக்கூடிய டேப்பர்டு ஸ்டெம் வந்து ஆப்ரேட் ஆகும். ஓப்பன் பொசிஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, பிளக் போர்ட் அலைன்ஸ் பேரலல் வித் த பைப் ஃபார் ஸ்ட்ரெயிட் ஃப்ளோ. ஸோ ஓப்பன் கண்டிஷனில் பிளக்கினுடைய போர்ட் வந்து பைப்புக்கு வந்து பேரலாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஃப்ளோக்கு. க்ளோஸ் பொசிஷன் அப்படின்னாக்கா 90 டிகிரி ரொட்டேட்ஸ் பொசிஷன் சாலிட் பிளக் பர்பண்டிகுலர் டு த பைப். ஸோ க்ளோஸ் பொசிஷனில் அந்த பிளக் வந்து பைப்புக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், கிரியேட்டிங் த டைட் மெட்டல் டு மெட்டல் ஆர் லைன்டு சீல். ஸோ இது வந்து மெட்டல் டு மெட்டல் ஆர் லைன்டு சீலிங் மூலயமா இது வந்து டைட்டாக வந்து சீல் பண்ணியிருக்கும். Lubricated type uses sealant injection to reduce friction. Non-lubricated use PTFE lining or lift mechanisms. ஸோ லூப்ரிகேட்டட் டைப்புன்றது வந்து நம்ம இந்த வால்வ் வந்து யூஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு லூப்ரிகேட்டட் டைப் யூஸ் பண்ணுவோம். நான் லூப்ரிகேட்டட் டைப்பில் வந்து பிடிஎஃப்இ லைனிங் வந்து யூஸ் பண்ணுறது மூலயமா அதை வந்து சீல் பண்ணி லீக்கேஜ் ஆகாமல் நம்ம வந்து இந்த காக் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். டைப்ஸ் ஆஃப் காக் வால்வ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, லூப்ரிகேட்டட், நெக்ஸ்ட் வந்து நான் லூப்ரிகேட்டட், ப்ரெஷர் கேஜ் காக் வால்வ், ஸ்டாப் காக் வால்வ், மல்டிபர்ட் காக் வால்வ். ஸோ இதில் லூப்ரிகேட்டட் டைப்பில் வந்து சீலண்ட் ஃபில்ட் கேவிட்டி ரெடியூசஸ் ஃப்ரிக்ஷன் ஹை ப்ரெஷர் சர்வீஸ். ஸோ ஹை ப்ரெஷர் சர்வீசஸில் கேவிட்டியில் வந்து சீலண்ட் வந்து ஃபில் பண்ணிவிடுவோம். இது எதுக்குனாக்கா ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் லூப்ரிகேட்டட் டைப்பில் வந்து பிடிஎஃப்இ லைன்ட் ஆர் லிஃப்ட் டைப். ஸோ இதில் பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திலின் அந்த லைன் வந்து சீலண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் பண்ணுறது மூலயமா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, கரோசிவ் சர்வீஸ் கரோடிவ் ஆகாமல் இருக்கும். ப்ரெஷர் கேஜ் காக்னாக்கா 3-way டிசைன் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐசோலேஷன். ஸ்டாப் காக்னாக்கா பேசிக் பிளம்பிங் ஐசோலேஷன் வால்வ். மல்டிபோர்ட்னாக்கா 3-way வெர்ஷன் ஃபார் டைவர்ட்டிங். ஸோ இது வந்து காக் டிசைன்லேயே வந்து இது வந்து ரேரான டைப்பு. ஸோ இதில் பிடிஎஃப்இ ஸ்டாப் காக், கிளாஸ் ஸ்டாப் காக் அதனுடைய டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ் அப்படின்னாக்கா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாலே அது பிஆர்வியை தான் வந்து டினோட் பண்ணும். எக்ஸ்பிளேஷன் எடுத்தனாக்கா, ஏ ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வால்வ் தட் ரெடியூசஸ் ஹை வேரியிங் இன்லெட் ப்ரெஷர் டு ஸ்டேபிள் லோவர் அவுட்லெட் ப்ரெஷர் regardless of flow demand changes.
It continuously throttle flow based on downstream pressure feedback, protecting downstream piping equipment and fixtures from excessive pressure while maintaining consistent operating conditions. அதாவது இது வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வால்வு. இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ் மூலயமா நம்ம ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டேபிளாக வந்து வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லோவர் அவுட்புட் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளூயிட் ஃப்ளோ அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான ஸ்டேபிளான ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இட் கண்டினியூஸ்லி throttle flow based on downstream pressure feedback. ஸோ நமக்கு வரக்கூடிய அவுட்புட் எந்த அளவுக்கு வருது அப்படின்றத அதனுடைய ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி எடுத்து அதில் கம்மியாக வருதா அதிகமாக வருதான்றதை அனலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு வந்து ஸ்டேபிளான ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து கொடுக்கறது தான் இந்த ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ். ஸோ ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதோடைய காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து வால் பாடி, houses, throttling seat and flow passages. Next வந்து disc poppet, move to vary seat opening. Next வந்து diaphragm or piston, it sends downstream pressure change. Then வந்து spring or adjusting screw is set outlet pressure set point. Stem linkage எடுத்துட்டாக்கா connect diaphragm motion to disc. Pilot valve எடுத்துட்டாக்கா controls main valve in pilot operating designs. ஸ்ட்ரெயினர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ப்ரொடெக்ட்ஸ் இன்டர்னல் ஃப்ரம் டெர்பீஸ். ஸோ இதான் இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மேலே இருக்கிறது வந்து கவர் ஸ்ப்ரிங்கு, தென் அடுத்தது இது வந்து வால்வ் கவரு, நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னாக்கா மெயின் பாடி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வால்வ் ஸ்டெம்மு, இது வந்து மெயின் பாடியினுடைய சீட்டிங் ஏரியா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயினர், இது பார்த்தோம் அப்படின்னாக்கா சீல் அண்ட் ரீடைனர் அசம்பிளி. ஸோ நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ நமக்கு வந்து இது மூலயமா இன்லெட் கீழேருந்து மேலே இன்லெட் ஆகி சைடு வழியாக அவுட்லெட் ஆகும்போது நமக்கு அது மூலயமா கனெக்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினர் மூலயமா நமக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மூலயமா நமக்கு ஃபீட்பேக் வந்து அவுட்புட்டில் எந்த அளவுக்கு போகுதுன்றதை பொறுத்து நமக்கு ஃபீட்பேக் வந்து வரும். ஸோ அதை பொறுத்து அது கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த டிவைசஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ அட்ஜஸ்ட் ஆகி நமக்கு தேவையான அவுட்புட்டில் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோன்றது வந்து கிடைக்கும். ஸோ ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம்னாக்கா டவுன் ஸ்ட்ரீம் ப்ரெஷர் ஆக்ட்ஸ் ஆன் டயஃப்ராம் ஆர் பிஸ்டன் against an adjustable spring force when outlet pressure drop below set point. அதாவது நம்ம பர்டிகுலர் செட் பாயிண்டில் நம்ம செட் பண்ணும்போது நமக்கு இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வினுடைய ஒர்க்கிங் டயக்ராம்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்கிறதா வந்து அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுறது. ஸோ இந்த ஆரோ மார்க் கீழே இருந்து நமக்கு ரைட் சைட் போகிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்லெட் ஆகி அதில் அவுட்லெட் வந்து வெளியே போகுது அப்படின்றப்போ நமக்கு இந்த ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி ஆரோ மார்க் கொடுத்துருக்கிறது வந்து ஓப்பனிங் பொசிஷனும் இந்த டார்க்காக கொடுத்துருக்கிறது வந்து க்ளோசிங் பொசிஷனுக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ இப்படி நடக்கும்பொழுது நமக்கு வரக்கூடிய அவுட்லெட் ஃப்ளூயிட் ப்ரெஷரை வந்து சென்ஸ் பண்ணி அது மூலயமா நமக்கு சிக்னலை கொடுத்து ஸோ அதிலிருந்து நமக்கு தேவையான அவுட்புட்டை வந்து ரெகுலேட் பண்ணி நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ்ன்றது யூஸ் ஆகுது. when outlet pressure drops below set point, ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் செட் பண்ணி இந்த லெவலில் தான் போகணும்னு வச்சுருப்போம். ஸோ அந்த லெவலை விட அது வந்து ட்ராப் ஆகும்போது increase demand, spring force dominates opening the valve more to restore pressure. ஸோ நம்மளுடைய அவுட்புட் செட் பாயிண்ட்டை விட கம்மியாக இருக்கும்போது நமக்கு அந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு மோர் ப்ரெஷரை வந்து வெளியே வந்து அவுட்லெட்டில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கிடைக்குது. when outlet pressure rises above set point, ஸோ நம்ம செட் பாயிண்ட்டை விட அதிகமாக ஆகும்போது diaphragm forces overcome spring throttling the valve closed. ஸோ அதை விட அதிகமாக நமக்கு அவுட்புட் போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ நம்மளுடைய அந்த டயஃப்ராம் மூலயமா நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து நமக்கு அதை வந்து க்ளோஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். throttling the valve close, the throttling gap creates controlled pressure drop like variable resistor. ஸோ இதான் ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபல். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய செட் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அந்த ஸ்ப்ரிங் சிஸ்டமை அட்ஜஸ்ட் பண்ணி
நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கிடைக்க வைக்கிறது தான் இந்த ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வுடைய மெயின் கான்செப்ட். ஸோ இதனுடைய டைப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா டைரக்ட் ஆக்டிங், பைலட் ஆப்ரேட்டட், டயஃபார்ம் டைப்பு, பிஸ்டன் டைப்பு, பேலன்ஸ் டிசைன், மல்டி ஸ்டேஜஸ். ஸோ ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ் எல்லாமே வந்து ஒரே கான்செப்டில் தான் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனுடைய அப்ளிகேஷன் அண்ட் டிசைனை பொறுத்து தான் வேரியஸ் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ டைரக்ட் ஆக்டிங்னாக்கா டயஃபார்ம் ஆர் ஸ்ப்ரிங் அப்படின்னு எடுத்துட்டாக்கா டைரக்ட்லி கண்ட்ரோல் த மெயின் டிஸ்க், சிம்பிள், காம்பேக்ட் ஃபார் வாட்டர் அண்ட் கேஸஸ். ஸோ வாட்டர் அண்ட் கேஸஸ் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த ஃபீல்டுக்கு. இதில் டயஃபார்ம் ஸ்ப்ரிங் அப்படின்னு எடுத்துட்டாக்கா இது வந்து டைரெக்டாக மெயின் டிஸ்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது. பைலட் ஆப்ரேட்டர்னாக்கா ஸ்மால் பைலட் சென்ஸ்டு ப்ரெஷர் கண்ட்ரோல்ஸ் த மெயின் வால் பிஸ்டன், ப்ரிசைஸ் கண்ட்ரோல், ஹை கெப்பாசிட்டி. பைலட் ஆப்ரேட்டர்னாக்கா பைலட் அப்படின்ற செட்டப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது மூலயமா மெயின் வால்வ் வந்து ஆப்ரேட் பண்ணும். டயஃபார்ம் டைப்பில் வந்து ஃப்ளெக்சிபிள் டயஃபார்ம் ஃபார் சென்சிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ இதில் அந்த டயஃபார்ம் அப்படின்றது வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணும். இது வந்து வாட்டர் சர்வீஸ் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். பிஸ்டன் டைப் அப்படின்றது வந்து ரோபோஸ் பிஸ்டன் ஃபார் ஹை ப்ரெஷர் டெம்பரேச்சர். பேலன்ஸ்டு டிசைன்னாக்கா காம்பன்சேட் இன்லெட் ப்ரெஷர் சேஞ்சஸ் ஃபார் ஸ்டேபிள் அவுட்லெட். ஸோ மல்டி ஸ்டேஜஸ்னாக்கா மல்டிபிள் த்ராட்லிங் ஸ்டேஜஸ் ஃபார் ஹை ப்ரெஷர் ட்ராப். ஸோ இதான் ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ் இருக்கக்கூடிய டைப்ஸ். ஸோ நிமேட்டிக் வால்வ் அப்படின்னாக்கா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே அது வந்து நியூமேட்டிக் வால்வ். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னாக்கா நியூமேட்டிக் வால்வ் யூசஸ் கம்ப்ரஸ்ட் ஏர் ப்ரெஷர் டு ஆட்டோமேட்டிக்கலி கண்ட்ரோல் த பொசிஷன் ஆஃப் அனதர் வால்வ் ஆர் ஆக்சுவேட்டர் இன் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சிஸ்டம். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சிஸ்டமில் கம்ப்ரஸ்ட் ஏரை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வால்வ் தான் வந்து நியூமேட்டிக் valves. It receives electrical, mechanical or pneumatic signal to shift internal spool puppet, directing pressurized air to cylinder. அதாவது எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், நியூமேட்டிக் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அது மூலயமா வந்து டிரெக்டிங் ப்ரெஷர் ஏர் டு சிலிண்டர்ஸ், கிரிப்பர்ஸ் ஆர் அதர் நியூமேட்டிக் ஆக்சுவேட்டர்ஸ் ஃபார் ப்ரிசைஸ் மோஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான கம்ப்ரஸ்ட் ஏர் நம்ம இன்புட் கொடுக்கறது மூலயமா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஆக்சுவேட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணி தேவையான அவுட்புட்டை வந்து நமக்கு வந்து கொடுக்குறது தான் இந்த நியூமேட்டிக் வால்வ்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எடுத்துனாக்கா இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்து வால் பாடி, ஹவுசஸ், ஸ்பூல், பர்பட் அண்ட் போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து வால் பாடின்றது. ஸ்பூல் பர்பட் அப்படின்றது வந்து ஸ்லைடிங் எலமெண்ட்ஸ் ரீடைரக்ட்ஸ் ஏர் ஃப்ளோ பிட்வீன் போர்ட்ஸ். போர்ட்ஸுங்களுக்கு மத்தியில் ஏர் ஃப்ளோ நடக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்லைடிங் எலமெண்ட்ஸ் தான் ஸ்பூல் அண்ட் பப்பட் அப்படின்னு சொல்கிறாங்க. செலினாய்டு காயில் அப்படின்றது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆக்சுவேட்டர். இது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸ்ப்ரிங் அப்படின்றது ரிட்டர்ன்ஸ் ஸ்பூல் டு டிஃபால்ட் பொசிஷன், மோனோஸ்டேபிள். ஸோ போர்ட்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துட்டோம்னாக்கா பீன்றது ப்ரெஷர், A/B அப்படின்றது ஆக்சுவேட்டர், R/Sன்றது எக்ஸாஸ்ட்டு. ஸோ இது வந்து 2 to 5 போர்ட்ஸ் டிபிக்கல். மேனுவல் ஓவர் ரைட் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா எமர்ஜென்சி ஆப்ரேட்டிங் பட்டன். பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து எல்இடி ஆர் மெக்கானிக்கல் ஃப்ளாக். ஸோ இது மூலயமா பொசிஷன் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நிமேட்டிக் வால்வ் அப்படின்றதுனாக்கா அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஸோ அதனுடைய இன்லெட் அவுட்லெட் இருக்கும். இது வந்து ப்ளக்கு, அதில் கொண்டு கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டெம்மு, அது கூட ஃபீட்பேக் லிங்கேஜ் இருக்குது. ஸோ இது வந்துன்னு பார்த்தோன்னாக்கா சப்ளை வெண்ட் ஏர். இது வந்து சிக்னலை வந்து நமக்கு வந்து கொடுத்து ஆக்சுவேட்டருக்கு கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய அந்த செட்டப் தான் வந்து இது. ஸோ இதில் வந்து ஏர் சப்ளை வந்து இன் ஆகி அவுட் ஆகுது. ஸோ அது மூலயமா வந்து சிக்னல்ஸை வந்து பாஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய ஆக்சுவேட்டரை ஆப்ரேட் பண்ணி தேவையான அவுட்புட் வந்து எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த நியூமேட்டிக் வால்வ். ஸோ நியூமேட்டிக் வால்வோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம்னாக்கா கம்ப்ரஸ்ட் ஏர் டிபிக்கலி 4 to 8 bar என்டர்ஸ் வால்வ் போர்ட்ஸ். ஸோ கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து 4லேருந்து 8 பார் வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து யூஸ் பண்ணி தான் வால்வ் போர்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஆக்டிவேட்ஸ் செலினாய்டு, கிரியேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மூவ்ஸ் அமெச்சர் ஸ்பூல். ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலயமா நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணி அது மூலயமா சிக்னலை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸ்பூல் ஷிஃப்ட்ஸ் த ரிடைரக்ட் air supply air to actuator port, extend retract cylinder, exhaust air from opposite port,
spring or air pressure reduce spool to neutral position, monostable, or holds last position bistable. Visual indicator shows active position. ஸோ நியூமேட்டிக் வால்வ் அப்படின்றது வந்து நம்ம கம்ப்ரஸ்ட் ஏர், அதாவது நியூமேட்டிக் அப்படின்னாலே நம்ம கம்ப்ரஸ்ட் ஏரை யூஸ் பண்ணி பிஸ்டன் சிலிண்டரை வந்து ஆப்ரேட் பண்ணி அது மூலயமா நம்ம அவுட்புட் எடுக்கிறது தான் நியூமேட்டிக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து அது மூலயமா எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஆக்டிவேட் சொலினாய்டு மூலயமா நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி அது மூலயமா நம்ம சிக்னல்ஸை வந்து ஆக்சுவேட்டருக்கு கொடுத்து அதை ஆப்ரேட் பண்ண வச்சு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த நியூமேட்டிக் வால்வ்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து போகுது. ஸோ இதில் வந்து ப்ளக் டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் தான் வந்து ப்ளக் அண்ட் சீட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்டெம்மு மூலயமா அந்த ஸ்ப்ரிங் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆக்சுவேட்டர் அண்ட் டயஃபார்ம் இருக்குது. நம்ம ஏர் ப்ரெஷர் வந்து மேலேருந்து கொடுக்குறோம். ஸோ இதான் வந்து நியூமேட்டிக் வால்வ்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ நியூமேட்டிக் வால்வுடைய டைப்ஸ் அப்படின்னு எடுத்துனாக்கா 2x2 வே, 3x2 வே, 4x2 வே, 5x2 வே. இதில் இந்த 2x2 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 வந்து போர்ட்ஸோடைய கவுண்ட்டையும் அடுத்த இருக்கிற 2 வந்து பொசிஷனையும் வந்து நமக்கு வந்து டினோட் பண்ணும். இதில் 2x2 அப்படின்றது வந்து ஆன் ஆஃப் சிம்பிள் கண்ட்ரோல், 3x2 அப்படின்றது வந்து சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர், 4x2 அப்படின்றது வந்து டபுள் ஆக்டிங் சிலிண்டரையும், 5x2 அப்படின்றது வந்து டபுள் ஆக்டிங் செப்பரேட் எக்ஸாஸ்டையும் வந்து டினோட் பண்ணுது. 5x3 வே அப்படின்றது வந்து 5 போர்ட் 3 பொசிஷனையும் எக்ஸ்டன் ரிட்ராக்ட் நியூட்ரல் சென்டர், ஸோ இதுக்கு வந்து பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். மோனோஸ்டேபிள் அப்படின்றது வந்து ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் டு டிஃபால்ட். பைஸ்டேபிள் அப்படின்றது வந்து ஹோல்ட் லாஸ்ட் பொசிஷன் மெமரி ஃபங்க்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நியூமேட்டிக் வால்வ்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணி பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து 3x2, 5x2 அண்ட் 5x3க்கான அதனுடைய டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அந்த 3x2 அப்படின்றது வந்து 3 போர்ட்டையும் 2 பொசிஷனையும், 5x2 அப்படின்றது வந்து 5 போர்ட்டையும் 2 பொசிஷனையும், 5x3 அப்படின்றது வந்து 5 போர்ட்டையும் 3 பொசிஷனையும் நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. 20th பார்த்தோம்னாக்கா மோட்டர் ஆப்ரேட்டட் வால்வ். மோட்டர் ஆப்ரேட்டட் வால்வ்னாக்கா இந்த மாதிரியான சிம்பிளை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. எ வால்வ் டைப் தட் யூசஸ் அன் எலக்ட்ரிக் மோட்டர் டு ஓப்பன் ஆர் க்ளோஸ் ஆக்சுவேட்டட் எலக்ட்ரிக்கலி. ஸோ நம்ம வால்வ் எல்லாமே வந்து ஆக்சுவேட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணியிருப்போம். இந்த டைப் ஆஃப் வால்வில் பார்த்தோம்னாக்கா மோட்டர்ன்றது வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மோட்டருக்கு நம்ம பர்டிகுலர் இன்புட் கொடுக்கும்பொழுது அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மோட்டர் வந்து ஸ்டெம்மை வந்து ஆப்ரேட் பண்ணி நமக்கு ஆன் கண்டிஷன் ஆஃப் கண்டிஷனில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மேனுவலாக இல்லாமல் மோட்டரை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறது தான் இந்த மோட்டர் ஆப்ரேட்டட் வால்வ். Internally, the motorized valve is generally identical to a manual valve of a same type. Motorized valve mechanism are prevented from the advancing too far by using a set of electrical limits which cuts the motor supply when a valve is either fully opened or closed. When the valve needs to be adjusted again, the motor direction is simply reversed to turn the valve in the opposite direction. ஸோ இதில் வந்து மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆன் ஆஃப் கண்ட்ரோல் மூலயமா நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு சைடு வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு வந்து வால்வ் வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ அதுவே நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஆப்போசிட் சைடில் வந்து ரொட்டேட் ஆகி அதை வந்து ஓப்பன் ஆனதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மோட்டரை யூஸ் பண்ணி பண்ணுறதால இது வந்து மோட்டர் ஆப்ரேட்டட் வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ செலினாய்டு வால்வ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அதனுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாலே செலினாய்டு வால்வ் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். எக்ஸ்பிளேஷன் பார்த்தோன்னாக்கா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் வால்வ், இது வந்து எலக்ட்ரிக்கல் சோர்ஸையும் யூஸ் பண்ணுவோம், அட் த சேம் டைம் மெக்கானிக்கல், ரெண்டும் வந்து கம்பைன் ஆன மாதிரி இருக்கிறதால இது வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் வால்வ் அப்படின்னு பேர். கண்ட்ரோல் பை அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சொலினாய்டு காயில் தட் ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன்ஸ் ஆர் க்ளோஸ்ட் fluid gas flow in response to electrical signal. ஸோ எலக்ட்ரிக்கல் சிக்னல் நம்ம கொடுக்கும்போது அது வந்து செலினாய்டு காயிலை வந்து ஆப்ரேட் பண்ணி அது மூலயமா ஓப்பன் க்ளோஸ் ஆப்ரேஷன் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த செலினாய்டு வால்வு. when energized the coil creates a magnetic field that moves plunger armature shifting internal seal to allow black fold. ஸோ அதை நம்ம எனர்ஜைஸ் பண்ணும்போது அது வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து பிளாக் பண்ணும்.
இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் மேக் இட் ஐடியல் ஃபார் ஆட்டோமேஷன். ஸோ இது நம்ம வந்து எலக்ட்ரோமெக்கானிக்கல் வால்வாக இருக்கிறதால நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் சோர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு ரெஸ்பான்ஸுமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதான் வந்து செலினாய்டு வால்வ். ஸோ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துனாக்கா செலினாய்டு காயில். ஸோ காப்பர் வைண்டிங் கிரியேட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். செலினாய்டு காயில்ன்றது வந்து காப்பர் வைண்டிங் காயில். ஸோ இது மூலியமாக தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பிளஞ்சர் ஆர்மேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெரஸ் கோர் மூவ்ஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸ்ப்ரிங்னு எடுத்துட்டாக்கா ரிட்டர்ன் பிளஞ்சர் டு டிஃபால்ட் பொசிஷன். வால்வ் பாடி அப்படின்னு எடுத்துட்டாக்கா ஹவுசஸ் ஸ்போர்ட்ஸ் சீட் அண்ட் சீல்ஸ். டயஃபார்ம் ஆர் சீல்னு எடுத்துட்டாக்கா ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் லைக் என்பிஆர் விட்டான் EPDM blocks flow. நெக்ஸ்ட் வந்து ஆரிஃபைஸ் வந்து ஃப்ளோ பேசேஜ் கண்ட்ரோல் பை பிளஞ்சர் மூமெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து மேனுவல் ஓவர்ரைட் வந்து பின் பட்டன் ஃபார் எமர்ஜென்சி ஆப்ரேஷன். ஸோ இதான் வந்து செலினாய்டு வால்வனுடைய மெயினான காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வால் பாடி அப்படின்றது ஹோல் பாடி. இன்லெட் போர்ட் அப்படின்றது வந்து ஃப்ளோ உள்ளே வர்ற இடம். தேர்டு வந்து அவுட்லெட்டு, இது மூலயமா தான் ஃப்ளோ வெளியே போகுது. ஃபோர்த் ஒன் வந்து காயில் ஆர் செலினாய்டு, இதான் வந்து காயில் வந்து வைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து காயில் வைண்டிங். ஸோ இந்த எல்லோ கலர் இருக்கிறது தான் வந்து காயில் வைண்டிங்கு. சிக்ஸ்த் ஒன் வந்து லீட் வயர்ஸ். ஸோ இது வந்து இன்புட் கொடுக்கக்கூடிய வயர்ஸு. செவன்த் ஒன் வந்து பிளஞ்சரு. எயித் ஒன் பார்த்தாக்கா ஸ்ப்ரிங்கு. நைன்த் ஒன் வந்து ஆரிஃபைஸ். ஸோ இதான் செலினாய்டு வால்வ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். ஸோ இது வந்து நார்மல் கண்டிஷனில் நமக்கு வந்து வால்வ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம எனர்ஜைஸ் பண்ணும்போது அது மூலயமா இதில் இருக்கக்கூடிய காயில் வைண்டாக இருக்கிறதுக்கு மூலயமா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகி நமக்கு இந்த ஸ்ப்ரிங் ஆக்டிவேட் ஆகி நமக்கு இது வந்து க்ளோஸ் பொசிஷனுக்கு வந்து போகும். ஸோ இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு எடுத்துனாக்கா எலக்ட்ரிக்கல் கரண்ட் த்ரூ செலினாய்டு காயில் கிரியேட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதுக்கு நம்ம வந்து இன்புட் சப்ளை எலக்ட்ரிக்கல் கரண்ட் கொடுக்கும் பொழுது செலினாய்டு காயிலில் வந்து நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. அட்ராக்ட் ஃபெரஸ் பிளஞ்சர் ஆர்மேச்சர் ஓவர் கம்ஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ இதில் வந்து ஃபெரஸ் பிளஞ்சர் ஆர்மேச்சர் வந்து அட்ராக்ட் ஆகுது. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஓவர் கம் ஆகி பிளஞ்சர் லிஃப்ட்ஸ் ஃப்ரம் சீட். அதாவது பிளஞ்சர் இது வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை விட நமக்கு இதில் வந்து அதிக ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது மூலயமா நம்ம ஆர்மேச்சர் வந்து அட்ராக்ட் ஆகி இது வந்து சீட் இந்த ஏரியாவை விட்டு நமக்கு வந்து இது வந்து லிஃப்ட் ஆகுது. ஸோ லிஃப்ட் ஆகும்பொழுது நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு அந்த இது வந்து சீட்டை விட்டுட்டு பிளஞ்சர் வந்து விலகி போகிறதால நமக்கு அந்த இடத்துல ஓப்பனிங் கிடச்சி அது மூலயமா ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்றது வந்து நடக்குது. ஆர் ப்ரெஸஸ் ஆன் டு சீட் நார்மலி ஓப்பன். de-energizedன்றப்போ ஸ்ப்ரிங் ரிட்டர்ன்ஸ் பிளஞ்சர் டு டிஃபால்ட் பொசிஷன். Pilot operator type use small bleed orifice for higher pressure and capacity service. ஸோ நம்ம இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் பவர் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி அது மூலயமா இந்த ஆர்மேச்சர் வந்து மேலே அட்ராக்ட் ஆகிட்டு நமக்கு இந்த சீட்டை விட்டு விலகி போகிறதால நமக்கு இந்த கேப் கிரியேட் ஆகி இது மூலயமா ஃப்ளூயிட் ஃப்ளோன்றது வந்து நடக்குது. நம்ம அதை வந்து டீஎனர்ஜைஸ் பண்ணும்போது இது பழைய நிலைமைக்கே வரும்போது இந்த இடத்துல ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகுது. இதுதான் செலினாய்டு வால்வ் வந்துட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இதனுடைய டைப்ஸ் அப்படின்னு எடுத்துனாக்கா டைரக்ட் ஆக்டிங், பைலட் ஆப்ரேட்டர், 2x2 வே, 3x2 வே, நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன், லேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டைப்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ டைரக்ட் ஆக்டிங் அப்படின்னு எடுத்துனாக்கா பிளஞ்சர் டைரக்ட்லி ஓப்பன் க்ளோஸ் மெயின் ஆரிஃபைஸ் லோ ப்ரெஷர் ஃப்ளோ. பைலட் ஆப்ரேட்னாக்கா ஸ்மால் பைலட் கண்ட்ரோல் லார்ஜ் மெயின் வால்வ் ஹை ப்ரெஷர் கெப்பாசிட்டி. 2x2நாக்கா 2 போர்ட்டு 2 பொசிஷன் ஆன் ஆஃப் பொசிஷனுக்கு. 3x2நாக்கா 3 போர்ட் 2 பொசிஷன் சிலிண்டர் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் என்சின்றது வந்து நார்மலி க்ளோஸ், என்ஓன்றது நார்மலி ஓப்பன். என்சின்றது க்ளோசஸ் வென் டீஎனர்ஜைஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து டீஎனர்ஜைஸ், செகண்ட் ஒன் வந்து எனர்ஜைஸ். ஸோ டீஎனர்ஜைஸ் அப்படின்றப்போ நமக்கு வந்து எனர்ஜி வந்து டீஎனர்ஜைஸ் பண்ணுறப்போ அதனுடைய பொசிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மூலயமா வந்து க்ளோஸ்ட் கண்டிஷனில் இருக்கும். இது மூலயமா ஃப்ளோ வந்து நமக்கு வந்து நடக்காது. ஸோ அட் த சேம் டைம் நம்ம அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் கொடுத்து எனர்ஜைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து ஓப்பன் கண்டிஷனில் ஆகி நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து எனர்ஜைஸ்டு கண்டிஷன். ஸோ நார்மலி க்ளோஸ் அப்படின்றது வந்து டீஎனர்ஜைஸ் கண்டிஷனில் என்சினும், எனர்ஜைஸ்ட் கண்டிஷனில்
ஸோ solenoid வால்வுடைய டைப்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாக்கா direct acting, pilot operated, 2x2 way, 3x2 way, normally closed, normally open, latching சொல்லிட்டு வேரியஸ் டிப்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறோம். direct acting டிப்பில் வந்து plunger directly open closes main orifice, low pressure flow. pilot operator எடுத்துட்டாக்கா small pilot control large main valve, high pressure capacity. 2x2 வேனாக்கா 2 போட்டு 2 பொசிஷன் ஆன் ஆஃப் பொசிஷனுக்கும், 3x2 வேனாக்கா 3 போட்டு 2 பொசிஷன் சிலிண்டர் கண்ட்ரோலுக்கும். நார்மலி க்ளோஸ்ட் என்சி இது வந்து க்ளோஸ்ட் வென் டீஎனர்ஜைஸ். நார்மலி ஓப்பன்னாக்கா ஓப்பன் வென் டீஎனர்ஜைஸ். ஸோ இது வந்து டீஎனர்ஜைஸ்ட் கண்டிஷன். ரைட் சைடில் கொடுத்துருக்கிறது வந்து எனர்ஜைஸ்ட் கண்டிஷன். ஸோ டீஎனர்ஜைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ப்ளக் வந்து நம்ம சீட் கூட வந்து சீட் ஆகிட்டு நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ அந்த இடத்துல வந்து இருக்காது. ஸோ வந்து க்ளோஸ்ட் கண்டிஷனில் இருக்கும். அதுதான் வந்து நார்மலி க்ளோஸ். அதுவே எனர்ஜைஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஓப்பன் கண்டிஷனில் இருக்கும். ஓப்பன் கண்டிஷனில் இருக்கும்போது நமக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து இன்லெட்லேருந்து அவுட்லெட்டில் நமக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கும். இது வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருக்கும், நார்மலி ஓப்பன். latching அப்படின்னாக்கா ஹோல்டு பொசிஷன் வித்தவுட் கண்டினியூஸ் பவர். ஸோ இதான் solenoid valve இருக்கக்கூடிய டைப்ஸ் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன். லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா எக்ஸ்டென்ஷன் ஸ்டெம் ஆப்ரேட்டிங் வால்வ்ஸ், அதோடைய சிம்பிள் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தோம்னாக்கா a valve stem extension bring the operating device close to the surface, eliminating the need for heavy long valve struggling to find the operating device. Extension stems are used to operate from a distance with or without floor stands. Extra long stems must guided by the support. ஸோ இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வால்வினுடைய ஆன் ஆஃப் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான். இன்கேஸ் ஏதாவது ஒரு பள்ளமான இடத்துல வந்து நார்மலான ஃப்ளோர் ஹைட்டை விட லோவர் ஹைட்டில் பார்த்தோன்னாக்கா வால்வ் ஏதாவது இருக்குதுனாக்கா அதை நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டைமும் வந்து நம்ம பள்ளம் தோண்டி கீழே இறங்கி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேசஸ்க்கு வந்து நமக்கு ஸ்டெம்மை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே கனெக்ஷன் கொடுத்துட்டு ஹேண்ட்வீல் மேலே கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம கீழே இறங்காமலே நம்ம இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இருந்துக்கிட்டே அதை ஆப்ரேட் பண்ணுறது மூலிமா அடியில் ஃப்ளோருக்கு வந்து பிலோ ஃப்ளோர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த வால்வ் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டெம் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் வந்து ஸ்டெம்மை எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதால எக்ஸ்டென்ஷன் ஸ்டெம் ஆப்ரேட்டிங் வால்வ் அப்படின்னு சொல்லி பேர். எக்ஸ்டென்ஷன் ஸ்டெம் ஆர் நார்மலி ஃபர்னிஷ்ட் கம்ப்ளீட் வித் ராட் கப்ளிங் டாப் நட் செட் ஸ்க்ரூ அண்ட் பின்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் ஸ்டெம் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் ஆஃப் வால்வ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா வால்வ் வந்து ஸ்டாப் அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. வேரியிங் த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ, அதனுடைய ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து வேரி பண்ணுறதுக்கு அதிகமாகிறது குறைக்கிறது அந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலிங் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன் எந்த டைரக்ட் சைடு போதோ அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெகுலேட்டிங் டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டம் ஆர் ப்ராசஸ் ப்ரெஷர். ஸோ ஒரு ப்ராசஸில் அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோனுடைய ப்ரெஷரை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம ப்ராசஸ்க்கு தேவையான அளவு ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்க முடியும். ரிலீவிங் காம்பனண்ட் ஆர் பைப்பிங் ஓவர் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வால்வ்ஸை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஆஃப் வால்வ்ஸ் அப்படின்னு எடுத்துனாக்கா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், வாட்டர் சப்ளை சிஸ்டம், pharmaceuticals, கெமிக்கல் பிளான்ஸ், பவர் பிளான்ஸ், HVAC சிஸ்டம், ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லா ஃபீல்டுமே வந்து வால்வ்ஸ் அப்படின்றது வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டோம்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குரூட் ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறோம். வாட்டர் சப்ளை சிஸ்டமில் வந்து வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், pharmaceuticals வந்து ஃபார் ஸ்டெரைல் ஃப்ளூயிட் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கும், கெமிக்கல் பிளான்ஸில் பார்த்தோம்னாக்கா கரோசிவ் ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட்லையும், பவர் பிளான்ஸில் வந்து ஸ்டீம் அண்ட் வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், HVAC சிஸ்டமில் ஹீட்டிங் அண்ட் கூலிங் ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு, ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லினாக்கா க்ளீன் அண்ட் ஹைஜீன் ஃப்ளோ சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஏரியாலுமே வந்து வால்வ்ஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ளூயிட் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ, அதாவது ஏராக இருக்கட்டும் லிக்விடாக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக வந்து பைப்லைன் போகிற எல்லா இடத்துலையுமே வந்து வால்வ் அப்படின்றது வந்து கம்பல்சரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வால்வ் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து வால்வுடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வால்வினுடைய டைப்ஸ் பற்றியும் அதனுடைய யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.